ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் அப்படின்ற ஒரு புது ரீஎன்கார்னேஷன் சம்பந்தப்பட்ட அனிமே பத்தா பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவனுமே ஒரு ஃபேண்டசி உலகத்துல இருக்கான். அவனுமே வாட்டர் வெளிவான்னு சொல்ல அவன் கையில இருந்து தண்ணி வருது. இப்ப அவன் எப்படி அந்த உலகத்துக்கு வந்தாங்கிறத காட்டுறாங்க. அவனுமே ஆமா நான் எங்க இருக்கேன். அவன் முன்னாடி ஒரு வந்துட்டு கவலைப்படாத, இதோட நீ நினைக்கிற மாதிரி சொர்க்கம் கிடையாது. நீ மியார் அறியோ தானே. என்ன இந்த மாதிரி பார்க்க யாருமே வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க வருது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. மியார் அறியோ துரதிருஷ்டவசமா நீ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்ட. ரியாவும் ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க ஒரு கடவுளா? அவரும் இல்ல. உனக்கு புரியுற மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நான் இந்த உலகத்துல இருக்க ஒரு ஏஞ்சல். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இப்போதைக்கு இவரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபேக் மைக்கிள்னு வச்சுக்கிறேன். நான் இதுக்கப்புறம் ரீஎன்கரண்ட் ஆக போறேன் எனக்கு புரியுது. ஆனா என்னோட உலகத்துல நான் என்ன செய்யணும்? அந்த ஏஞ்சலுமே இந்த என்ன வேணா செய்யலாம், உன் இஷ்டத்துக்கு வரலாம். நீ இந்த உலகத்துக்கு வரப்ப உனக்கு ஒரு மிஷினோ உனக்கு ஒரு பர்பஸோ இல்லைன்னு சொன்னாங்க. அதனால உன் இஷ்டப்படி நீ வாழலாம். நம்ம ஹீரோவும் என்னது என்னோட இஷ்டம் போல வாழலாமா அப்படின்னா ஒரு ஸ்லோவான காமான லைஃபா எனக்கு வேணும். அவரும் இப்ப நீ போக போற உலகத்துல ஃபுல்லாவே மேஜிக் நிறைஞ்சது. இந்த உலகத்துக்கு நாங்க வச்ச பேரு 5. இந்த 5ன்ற உலகத்துல 20% மனுஷங்களால ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ண முடியும், அதாச்சு மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். இந்த உலகத்துல உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான எலிமெண்ட் வாட்டர், அதனால அதுதான் உனக்கு கிடைக்கும். நீ ஸ்லோ லைஃப் வேணும்னு ஆசைப்பட்ட, அதனால ஃபாரஸ்ட் ஆஃப் ரவுண்டுக்கு உன்னை ரீஇன்கார்னேட் பண்றோம். அங்க உனக்கு ஒரு வீடும் 2 மாசத்துக்கு தேவையான சாப்பாடுமே கிடைக்கும். நம்ம இரவும் அந்த வீட்டை போய் பார்க்க ஒரு ஐஸ் ஸ்டோரேஜா கண்டிப்பா இது மேஜிக்கா தான் இருக்கணும். அந்த ஏஞ்சல உன்னோட வீடை நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கோம். அதனால எந்த மான்ஸ்டர் பார்த்தாலுமே அங்கிருந்து ஓடி போயிடும். இதை உன்னோட பேரியர் மாதிரி நீ நினைச்சுக்கலாம். அவனுமே அட இங்க ஒரு இன்சைன்ல வீடியா இருக்கு பாரு, இது பிகினர் எடிஷனா. இந்த லாங்குவேஜ் என்னதான் வித்தியாசமா இருந்தாலுமே இதனால படிச்சு புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இது ஃப்ளோரா சம்பந்தப்பட்ட புக். அவனுமே வெளியே வந்து தன்னோட மேஜிக் யூஸ் பண்றான். வாட்டர் வெளிவன்னு சொல்ல அதே மாதிரி வாட்டருமே வெளியே வருது. ஆனா திரும்பியுமே எதுவுமே சொல்லாம இமேஜின் மட்டும் பண்ணி அந்த ஸ்பெல்ல போட திருப்பியுமே வாட்டர் வருது. ஆட நான் வாய் விட்டு சொல்ல தேவல போல இமேஜின் பண்ணாலே வருது. ஆட நான் மந்திரம் சொல்லி சொன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன், இப்படி இருக்கே. இங்க குளிக்கிற டப்பு இருக்கு, இது கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா என்னால வாட்டர் தண்ணி யூஸ் பண்ண முடியும். சரி இது சூடு பண்ண ஃபயர் உருவாக்கும்னு சொல்லிட்டு அவனுமே அது ரொம்ப ட்ரை பண்ணி வர வைக்கிறான். ஆனா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே அதுல இருந்து ஃபயர் வரல. இப்படியே போச்சுன்னா நான் நாக்கு தெளி செத்துருன்னு சொல்லிட்டு அவனுமே அண்ணாந்து படுக்க பார்த்தா அந்த சூரியனை பார்த்தவனே அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த வாட்டரை ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னால வாட்டர் மேஜிக் யூஸ் பண்றதுனால ஐஸை டக்குன்னு உருவாக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. அதுவும் இல்லாம எனக்குன்னு பிடிச்ச அந்த ஐசிக்கல் ஸ்பியருங்கிற ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். சரி ட்ரை பண்ணவும் வாட்டரை நல்லா சுருக்கி அதுல இருக்க H2O-வையும் ஆக்சிஜனையும் ஒன்னா சேர்ப்போம். இப்போ அவன் இமேஜின் பண்ண மாதிரியே அந்த தண்ணியுமே ஃப்ரீஸ் ஆகுது. சரி இப்போ ஐஸ் எப்படி உருவாக்குறது கத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு பிடிச்ச ஷேப்ல இதை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸை ரெடி பண்றான். அதுல இருந்து சூரிய வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு அங்க நெருப்பை உருவாக்குறான். அந்த நெருப்பை வச்சுக்கிட்டு இப்போ வெதும் தண்ணியில குளிக்க அவனுமே இன்னைக்கு இன்னும் நல்லா போச்சு. இப்போதைக்கு அந்த தண்ணியை ஃப்ரீஸ் பண்ண மாதிரியே என்னாலுமே இந்த தண்ணியை சூடாக்க முடியும்னு நினைக்கிறேன். மேஜிக் இருந்தா எல்லா லாஜிக்கும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் போலயே. அடுத்த நாள் அவனுமே மைக்கேல் இந்த வீட்டுல எனக்கு 2 மாசத்துக்கு தேவையான சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையான சாப்பாடை நான் வேட்டையாடி தான் சேர்க்கணும். இந்த வீட்டை தாண்டி அந்த காட்டுக்குள்ள போனா ஃபுல்லாவே மான்ஸ்டர்ஸ் நிறைஞ்சிருக்க இடம். அதனால இந்த ஒரே ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு கண்டிப்பா என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு அஃபென்சிவ் மேஜிக், அட்டாக் பண்ற மேஜிக் தேவை. ஒரு ஸ்லோ லைஃப் வாழணும்னா கண்டிப்பா நான் அதெல்லாம் கத்துக்கிட்டு தானே ஆகணும். அவனுமே வெளியே வந்துட்டு வாட்டர் பாலுங்கிற ஸ்பெல் யூஸ் பண்ண அதுவுமே ஒர்க் ஆகுது. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் சக்சஸா இருக்கு. ஆனா இந்த அந்த அளவுக்கு ஃபோர்ஸால இல்ல. சரி இருந்தாலுமே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வாட்டர் பாலால அதை டேமேஜ் பண்ண முடியலன்னா நம்ம வாட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணுவோமே. தண்ணி வெளியே வரத ஒரு அருவிலிருந்து வர மாதிரி இன்னும் ஸ்பீட் ஆக்குவோம், இன்னும் சின்னதாக்குவோம் சொல்லிட்டு அவனுமே யூஸ் பண்றான். ஆனா அது 2 அடி தூரத்துல தான் போது, ஸ்பீடாகவும் போல. ஏன்னா இப்படி ஆகி போச்சு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த உலகத்துக்கு நான் அனுப்புறீங்க. சரி எப்படி என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னு கேட்க அந்த ஏஞ்சலுமே அந்த உலகத்துல இமேஜினேஷன் வச்சுதான் எல்லா மேஜிக்குமே யூஸ் பண்ண முடியும். உனக்கு தேவைப்படுற மேஜிக்க உனக்கு தேவைப்படுற விதத்துல நீ நல்லா கரெக்டா இமேஜின் பண்ணனா கண்டிப்பா அது நடக்கும். இப்போ அவன் நினைச்ச மாதிரி எப்படி தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணானோ அதே மாதிரி தண்ணியை சூடாக்கி ஹாட் வாட்டர்ல திருப்பியுமே குளிக்கிறான். அடுத்த நாள் ஐஸா காத்துல இருந்து உருவாக்க ட்ரை பண்றான். இது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு, இருந்தாலுமே பரவாயில்ல. நமக்கு ஒர்க்கான போதும். இதை வச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச ஸ்பெல் ஐசிக்கல் லான்ஸை உருவாக்க முடியும்ல. சரி பறந்து போ அப்படின்னு சொல்ல அந்த ஐஸுமே டக்குன்னு கீழே விழுந்துடுது. அப்போ நான் பார்த்த அனிமல்லாம் டக்குன்னு பறந்து போவோம். அப்போ நிஜமா இந்த மாதிரி போவாதா? இந்த நிலைமையில இருந்தா கண்டிப்பா என்னால காம்பேட்ல யூஸ் பண்ண முடியாது. சரி நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமே. பிராக்டிஸ் தான் நல்லா இருக்கும்ல. இப்படி அவனை ட்ரை பண்ணிட்டே இருக்க அவன் நல்லாவே பெட்டர் ஆயிடுறான். ஆனா அவன் கிட்ட இருக்க மொத்த மேஜிக்குமே காலி ஆயிடுது. இதுதான் மானா டிப்ளேஷன் சொல்லுவானுங்க போல. மொத்தமானவன் இழுத்துருச்சே. இப்ப இதே மாதிரி நாட்கள் போக போக அவனுமே நல்லாவே பெட்டர் ஆயிட்டான். இப்ப அவனால டைம் எடுக்காம டக்குன்னு ஐசிக்கல் லான்ஸை உருவாக்க முடியுது. இப்போதைக்கு என்னால டக்குன்னு உருவாக்க முடியுது, இதுவே போதும். ஆனா இதை வச்சுட்டு தாக்க முடியுமான்னு தெரியல. சரி நம்மளோட அட்வென்ச்சர் டைமா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ஃபாரஸ்ட்குள்ள போறான். அவன் கிட்ட இருக்க கத்திய ஒரு குச்சில ஐஸை வச்சுக்கிட்டு ஒட்ட வச்சுக்கிட்டு அவனுமே கிளம்புறான். போன இடத்துல குவாச்சுங்கிற கல்ல கண்டுபிடிக்கிறான். இப்போ சூரியன் மறைஞ்ச அப்புறமே என்னால நெருப்பு உருவாக்க முடியும். இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. எனக்கு இப்போதைக்கு மெடிசன் நெருப்பு கிடைச்சா போதும், நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு முன்னாடி ஒரு காட்டு பண்ணி நிக்குது. அதுவுமே இவனை பார்த்து ஓடி வர
இவனால் நகரவே முடியல. அது கிட்ட வரும்போது அவனோட பழைய வாழ்க்கை ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. அவனுக்கு கடைசி நேரத்துல எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிட்டான். ஆனாலுமே அந்த லெசர் பேர் திருப்பி அடிக்க வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே என்னால டக்குன்னு நகர முடியல. இருந்தாலுமே இந்த உலகத்துல என்கிட்ட மேஜிக் இருக்கு. ஐஸ் பேன் சொல்ல ஐஸ்ல ஒரு பாதை வேற. அந்த பண்ணியுமே அதுல இருந்து சறுக்கிட்டு வந்துட்டு இருக்க. அவனுமே ஐஸுக்கு லான்ஸ் யூஸ் பண்ண அந்த ஐஸுக்கு லான்ஸ்ல அந்த போருமே குத்தி இறந்து போகுது. ஆட எப்படியும் நான் ஜெயிச்சிட்டேன். லெசர் பேர்ஸ் இந்த புக்ல இருக்கிறதுல வீக்கஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு வீக்கஸ்டா தெரியலையாடா எனக்கு. இந்த மான்ஸ்டர் புக்கு ஒரு பிகினர் எடிஷன் தான். ஆனா இந்த புக்கோட லாஸ்ட் 2 பேஜ்ல ஸ்பெஷல் எடிஷன் இருக்காம என்னன்னு பாப்போம்னு சொல்லிட்டு பாக்குறான். ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ஒரு டிராகனை பத்தி போட்டிருக்கு. டிராகன் இதுங்க கிட்ட அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கு. இது கிட்ட இருக்க சக்தியை வச்சுக்கிட்டு ஈஸியாவே முழு சிட்டியவே தரமட்டமாக்கிடும். ஒருவேளை தப்பி தவறியாச்சு நீ டிராகனை சந்திச்சனா உடனே ஓடிடு. இருந்தாலுமே அந்த டிராகனோட தப்பிக்க விடாதுதான். இருந்தாலுமே அதை பார்த்த உடனே ஓடிடு. இதுல இப்படி போட்டிருக்கேன். அப்போ அது கிட்ட போறது ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேஜ் திருப்புறான். டீமன்ஸ் இதுங்களா ஃபாலன் ஏஞ்சல் கிடையாது. இந்த ஸ்பீசிஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி டீமன்ஸை சந்திக்க கூடாதுன்னு நீ வேண்டிக்கோ. அவனும் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கானுங்க, அதை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்பு கொடுத்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி போட்டிருக்கானுங்க. இதுபடி பார்த்தா இந்த உலகம் ரொம்ப பெருசுதான் போலல. அடுத்த நாள் அவனுமே வழக்கம் போல ஹண்டிங் போவ அவனை ஒரு பெரிய கழுகு தாக்குது. நம்ம இரவோ என்னோட டிஃபிகல்ட்டி இந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர். இதோட பேரு அசாசின் ஹாக். இதுகிட்ட ஹேர் மேஜிக் இருக்கு. ஹேர் ஸ்லாஷிங் கண்ணுக்கு தெரியாத அட்டாக் வச்சுக்கிட்டு தன்னோட இறையை தாக்கும். ஆனா அதுங்களோட மெயின் வெப்பனே அதுங்களோட ரக்க தான். அதோட ஷார்ப் ரக்கையை வச்சுட்டு தன்னோட இறையை தாக்கி கொன்னுடுங்க. இப்படியே போச்சுன்னா இதுகிட்ட இருந்தாலும் தப்பிக்க முடியாது. சரி நான் தாக்குறேன்னு சொல்லிட்டு அவனுமே தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி தாக்குறான். ஆனா அது எதுவுமே அது மேல பட மாட்டேங்குது. அந்த அசாசின் ஹாக்குமே இவனை தாக்க வர இவனுமே ஒரு பெரிய ஐஸ் போல்டரை வச்சுக்கிட்டு அதை தடுத்துடுறான். அதுல அதோட கண்ணு பறி போகுது. இதை பார்த்து கோவம் கொண்டு அந்த அசாசின் ஹாக்குமே அங்கிருந்து கிளம்பி போயிடுது. இதை பார்த்து நம்ம இரவும் ஆட நான் நினைச்சதை விட ஸ்லோ லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அந்த அசாசின் ஹாக் கூட சண்டை போட்ட அப்புறம் என் வீடு எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. எந்த தசனே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வெளிச்சமா இருக்கு அதனால இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க போவ. அங்க பார்த்தா தலையில்லாத ஒரு நைட்டும் ஒரு குதிரையும் இருக்கிறத பாக்குறான். அதுக்கப்புறம் நாட்கள் போக அவனுமே நல்லாவே இந்த மேஜிக்கை கையாண்டான். அப்படியே நிறைய மான்ஸ்டர் சந்திக்க அவன் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கான். இப்போ அவனோட வாட்டர் ஜெட் அக்ரெசிவ் ஜெட்டா மாற அதை வச்சுக்கிட்டு ஒரு போல்டரையே ஈஸியா பழந்துடுறான். இப்போ நைட்டாக அவனுமே அந்த தலையில்லாத நைட்டு கூட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம இரவும் அந்த மான்ஸ்டர் புக் பிகினர் எடிஷன்ல இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் பத்தி குறிப்பிடல. ஒருவேளை இது அட்வான்ஸ் புக்ல இருக்க மான்ஸ்டரா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மான்ஸ்டரா கூட இல்லாம இருக்கலாம். இப்ப அவனுமே அந்த மான்ஸ்டரை போய் தாக்குறான். ஆனா அவன் என்னதான் தாக்குனாலும் அந்த மான்ஸ்டர் ஈஸியா தடுத்துடுது. அந்த மான்ஸ்டர் இவன் அட்டாக் பண்ணாலுமே ஹைஸ் மேஜிக் வச்சுட்டு அந்த அட்டாக்கை வாங்கிட்டு எப்படி தடுத்துடுறான். அவனும் இந்த நிலைமையில கண்டிப்பா இதை என்னால ஜெயிக்க முடியாது. ஆனா ஒரு காரணமா தான் நான் தினமும் நைட்டு இங்க வந்து இது கூட சண்டை போடுறேன். என்ன இவன் ட்ரெயின் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அந்த மான்ஸ்டருமே தான் கிட்ட இருக்க ஒரு ஹேண்டில் வச்சுக்கிட்டு ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஒரு ஸ்வாடா மாத்துது. அந்த ஸ்வாடையுமே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குது. இப்போ அடுத்த நாள் திருப்பி இன்னொரு மான்ஸ்டர் அவனை தாக்க வந்திருக்கு. பார்த்தா அந்த அசாசின் பேடோட ஒரு பெரிய எவால்யூஷன் வெர்ஷன் தெரிய வருது. நம்ம இரவும் அப்ப அங்க இருந்து தப்பிச்சு பண்ண அந்த அசாசின் ஆக்கா இது. ஆனா அது இந்த அளவுக்கு பெருசாவோ இந்த அளவுக்கு டார்க்காவோ இருந்தது கிடையாது. இப்போ அந்த எவால்வான அசாசின் ஆக்குமே தாக்க நம்ம ஹீரோமே அந்த அட்டாக் ஏத்த மாதிரி லேயர்ஸ் ஆஃப் ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் என்னதான் ஐஸ் வாழை வச்சு தடுத்து இருந்தாலுமே அந்த மான்ஸ்டர் திருப்பி அவனை தாக்க வந்துகிட்டே இருக்கு. அவன் அந்த மான்ஸ்டர் தாக்க வரப்ப அது ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுது. அந்த மேஜிக் நம்ம ஹீரோட மேஜிக்கை எரேஸ் பண்ணிடுது. நம்ம ஹீரோ எனக்கு மேஜிக் அழிச்சிருச்சா, இந்த அளவுக்கு மேஜிக் பவர் இதுகிட்ட இருக்கா. அது மட்டும் இல்லாம லைட்னிங் ஸ்பெல்ல வச்சு அவனை தாக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோமே அவன் கிட்ட இருக்க வாழை வச்சுக்கிட்டு அதை தாக்குறான். அந்த ஹாக் என்னதான் தன்னோட பவர் வச்சு அட்டாக் பண்ணாலுமே அந்த ஸ்பாட் வச்சுக்கிட்டு இவனுமே அதை ரெண்டா பழந்துடுறான். ஆனா அந்த மான்ஸ்டர் திருப்பியுமே அவன் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோமே அதை தடுத்துட்டு அதை குத்திடுறான். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கிட்ட போயிட்டு ஆமா நான் உன்னோட கண்ணை எடுத்துட்டேன், அதனால பழி வாங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கல. ஆனா நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா உன்னாலதான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணுங்கிறது எனக்கு ஐடியா வந்துச்சு. என்ன பழி வாங்கன்னு சொல்லிட்டு நீமே எவால்வ் ஆகிருக்கல. ஆனா உன்னால அந்த தோல்வியை ஏத்துக்க முடியல. எனக்கு புரியுது. எனக்காக நீ இந்த அளவுக்கு எவால்வ் ஆகியிருக்க. அதுக்கு மரியாதையா அதுக்கு நன்றி கடனா நான் உன்னை இங்கே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த மான்ஸ்டர் கதையை முடிச்சிடுறான். இப்ப அவனுமே திருப்பி வீட்டுக்கு போற வழியில ஒரு டிராகன் அங்க வருது. இதை பார்த்து அவனுமே அடங்கொய்யால அந்த டிராகனும் மனுஷனே இங்க வா அப்படின்னு சொல்ல நம்ம இரவும் என்ன பேசுது. நல்ல வேலை என்னோட டெலிபதி ஒர்க் ஆகுது. இதை வச்சு யூஸ் பண்ணி ரொம்ப காலம் ஆகுதுல. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க ஆசைப்படுறேன். ஒரு எவால்வான அசாசின் ஹாக்கு இந்த சைடு வந்ததை நீ பாத்தியா அப்படின்னு கேட்க நம்ம இரவும் ஆமா நான் பார்த்தேன். அது உன்னோட அடியாளா இருந்தா என்ன மன்னிச்சிரு, நான் அதை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த டிராகனும் ஆட அந்த அசாசின் ஹாக்க நீ கொண்டுட்டியா, ரொம்ப பெரிய விஷயம் தான். சரி அதை விடு, உன் இடுப்புல இருக்கேன் அந்த வெப்பன் அது ரொம்ப ரேரானதாச்சு, உனக்கு எப்படி கிடைச்சது. நம்ம இரவும் இதுவான்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்ட அந்த டிராகனும் நான் அப்பவே நினைச்சேன் இது ஃபேரி கிங்கோட ஸ்வாடு, அவனே இது உங்ககிட்ட கொடுத்துருக்கானா அப்போ நீ ஸ்ட்ராங்கா தான் இருப்ப. நம்ம இரவும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா உன்கிட்ட ஒரு சில விஷயங்களை பத்தி நான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல அவனுமே அந்த உலகத்தை பத்தி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படியே டைம் ஆகி சாயங்காலம் அவ அந்த டிராகனும் அட என்ன எல்லாரும் கூப்பிடுறாங்க நான் கிளம்புறேன். நம்ம இரவும் எனக்கு இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா உன்னோட பேர் என்ன. என்னோட பேரு ரியோ. அந்த டிராகனும் ரியோவா, என்னோட பேரு லேவின், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நம்ம திரும்பியுமே சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அங்கிருந்து கிளம்புது. நம்ம இரவும் அட அதை பார்த்த உடனே நான் நடுங்கி போயிட்டேன்ப்பா. ஆனா ஒரு டிராகன் கிட்ட நான் பேசுவேன் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஒரு இசைக்கே உலகத்துல என்ன வேணா நடக்கலாம்ல. இப்போ இந்த விஷயத்த
எல்லாத்தையுமே அந்த ஏஞ்சல் அங்க இருந்து பாத்துட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயத்த நான் எப்படி மிஸ் பண்ணேன்? ரியோ கிட்ட இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கா? ஆனா அவங்கிட்ட எப்படி இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கலாம்? நான் முதல் முறையா இன்னொரு உலகத்துல வந்த பொண்ணை இங்க அனுப்புறப்ப அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு சக்தி இருந்துச்சு. ஆனா அது நடந்து 10,000 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு சக்தி இருந்து நான் பார்த்தது இல்ல. அந்த மாதிரி ஒரு ஹிடன் பவர் ரியோ கிட்ட இருக்கு. அதுதான் எட்டர்னல் யூத். ரியோக்கு வயசே ஆகாது. அந்த பீச்ல ஒரு கப்பல் உடஞ்சு போய் இருக்கிறத பாக்குறாங்க. அதுல இருந்து ஒரு மனுஷனுமே வரான். ரியோவுமே அந்த ஷிப் பிரேக் போய் பாக்குறான். அவனும் அவங்க யாராச்சும் உயிரோட இருக்காங்களா சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். ஆனா அவன் பாக்குற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா அங்க ஒருத்தன் மட்டும் உயிரோட இருக்கான். இப்ப அங்க உயிரோட இருக்கிறவனும் எப்படி அந்த ஷிப் பிரேக் ஆச்சுங்கிறத காட்டுறாங்க. ஒரு பெரிய கிராக்கன். அதாச்சு முந்தின எபிசோட்ல பார்த்தா அந்த மான்ஸ்டருமே அந்த கப்பலை முழுங்கிடுது. அவனுமே நான் இந்த பொழைச்சிட்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிறான். நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அவனை சுத்தி முத்தி இப்ப வெளியே வரான். ரியாவும் அப்பாடா ஒரு வழியா முடிச்சுக்கிட்டியா? இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன நடக்குது? அவன் என்னோட பின்னாடி வந்ததுல என்னால உணரவே முடியல. அதுவும் இல்லாம எதுக்காக ஒரு காட்டு வாசம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான். சரி என் உயிரை காப்பாத்திருக்கான். அதனால முதல் வழியா அதெல்லாம் கேட்க கூடாதுல. என்னோட பேரு ஆபல். என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ரியாவும் அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உன்னை நான் காப்பாத்தலாம் இல்ல. நீங்க கரையில இருந்த நான் என்னோட வீட்டுக்கு மட்டும் தான் அவனை கூட்டிட்டு வந்தேன். ஆனா அந்த கரையில நீ மட்டும் தான் உயிரோட இருந்த. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவனுமே ஓ என் கூட வந்தவங்கள சொல்றியா? கவலைப்படாத. அவங்க எல்லாருமே கடத்தல்காரங்க தான். இப்போ ஹாபல் வயிற்றுலி சத்த வர ரியாவும் சரி நம்ம சாப்பிட்டுட்டே பேசுவோமா? என்னோட பேரு ரியோ. ஹேபலோ உனக்கு போட்டுக்க வேற எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது அப்படின்னு கேட்க ரியாவும் ஆமா எனக்கு நூலும் துணி இல்லாம எனக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை என்னால உருவாக்க முடியல. ஹேபலோ அட காசு இருந்தா அதை வச்சு வாங்கி வேண்டி தானே? இல்ல அவன் கிட்ட போட்டுக்க துணியா இல்ல. எப்படி காசு இருக்க போது? என்னோட உயிரை காப்பாத்திருக்கான். இந்த மாதிரி விஷயத்த அவன் கிட்ட சொல்லி கடுப்பேற்ற கூடாதுல. ரியாவோ இந்த இடத்துக்கு பக்கத்துல எந்த டவுன் நான் பார்த்ததும் கிடையாது. அந்த அளவுக்கு மக்களையும் பார்த்தது கிடையாது. அப்படின்னா இந்த சாப்பாடை நீ வேட்டையாடி தான் செஞ்சியா? இந்த கத்தி வச்சுதான் வேட்டையாடி அப்படின்னு கேட்க ரியாவோ இதை நான் கிளீனிங்க்கும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே நான் இதை யூஸ் பண்ணுவேன். வாட்டர் வெளியே வந்து சொல்ல அந்த கிளாஸ்லயுமே தண்ணி வருது. நான் ஒரு வாட்டர் மெஜிஷியன். ஏபலோ மேஜிக்கா சென்ட்ரல் ப்ராவினன்ஸ்ல பாதி மக்களால மட்டும் தான் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னாலுமே மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன். ரியாவும் பாதி மக்கள் யூஸ் பண்ண முடியுமா? மைக்கில் என்கிட்ட 20% தானே சொன்னா. ரியோ ஒரு விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணியாக்கணும். அதனால கரைக்கு என் கூட வரி அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே அங்க போய் பாக்குறாங்க. போற வழியில ஏபலும் ரியோ நீ ஒரு மெஜிஷியன் தானே சொன்ன. உனக்கு ஒரு ஸ்டாஃப் தேவைப்படும்ல. எங்க அப்படின்னு கேட்க ரியாவும் ஸ்டாஃபா நான் அதெல்லாம் வச்சில்லையப்பா அப்படின்னு சொல்ல ஏபல மனசுக்குள்ள திருப்பியுமே தப்பு பண்ணிட்டேன். இவன் ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் கிட்ட ஸ்டாஃப்ல இருக்காதுங்கிறத நான் மறந்துட்டேன். ரியோ போற வழியில ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் முன்னாடி இருந்து பாத்துக்கிறேன். நீ எது பண்ண தேவை அப்படின்னு சொல்ல ரியாவும் அட அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்ல ஏபலும் அட என்னால முடிஞ்சதா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்களுமே அந்த கரைக்கு போய் பார்க்க கற்க போனங்களை காணும். ரியவும் அட இங்க தானே போயிருந்தாங்க. ஒண்ணு தர அடிச்சு போயிருக்கணும். இல்ல ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டு இருக்கணும். ஏபலும் அப்படின்னா நீ மட்டும் எனக்கு காப்பாத்தாம இருந்தா கண்டிப்பா அந்த நிலைமை தான் எனக்கும் இல்ல. அதே மாதிரி எனக்கு கூப்பிடுறப்ப மிஸ்டர்ல கூப்பிடாத. எனக்கு காப்பாத்தின வண்டி. அதனால அந்த மாதிரி இதெல்லாம் வேணும். ஏபோ ஆனா வயசுல பெரியவர் மாதிரி இருக்கீங்க. பரவாயில்ல நான் அவனை ஹேபல்னு கூப்பிடுறேன். ஏபலும் ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. அதனால அப்படி வச்சுப்போமே. ரியாவும் சரி பரவாயில்ல விடுங்க. ஆமா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க ஏபலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேரணும். இந்த லூனுங்கிற டவுன்ல இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். ரியாவும் இந்த லூனுங்கிற இடம் எங்க இருக்கு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய பயணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏபலும் அப்படின்னா நான் அதுக்கு தயாராகணும். சரி நீங்க என் கூட வர தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இதுக்கிட்ட ரியாவும் ஷாக்கா வரா. ஏபலும் சாரி திடீர்னு சொன்னது ஷாக் ஆயிட்டீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது ஒரு வேலையை எடுத்துக்கோங்களேன். எனக்கு லோனுக்கு எப்படி போறது இப்ப நான் எங்க இருக்கேன் கூட தெரியல. அதனால உங்க உதவி எனக்கு வேணும். ரியாவும் ஒரு டவுனுக்கு போறதுக்கு ஒரு கைடா வேணுமா? சரி அதுக்கு நான் தயாராகணும். அதனால நாளைக்கு நம்ம கிளம்புவோமே. அப்போ நம்ம போறதுக்கு கரெக்டா இருக்கும். இதை கேட்டவனே ஏபலோ ரூமே நின்று ரியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அன்செக் பண்ணிக்கிறாங்க. ரியாவோ வீட்டுக்கு வரப்ப அட ஸ்லோ லைஃப்ல வாழலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லப்பா. ஏபலோ என்னது குட் பை சொல்ல போறியா? இந்நேரத்துல யாருக்கு சொல்ல போற அப்படின்னு கேட்க ரியாவும் ஆமா இந்நேரத்துல மட்டும் தான் அவங்க இருப்பாங்க. அதனால நான் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்புறான். ரியா போன அப்புறம் ஏபலோ இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொன்னா யாருக்கு இவன் டாட்டா சொல்ல போறான்? இப்ப ரியோவுமே அந்த ஃபேரி கிங்க பார்க்க போறான். அவனுமே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நாளையில இருந்து நான் இங்க வர மாட்டேன். ஃபாரஸ்ட் ஆஃப் ரவுண்டோ விட்டு கொஞ்ச நாளைக்கு நான் வெளியே போறேன். இது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்த எல்லாத்துக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களாலதான் நான் இவ்வளவு நாளைக்கு எங்க பொழைச்சிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு தான் நம்மளோட கடைசி சண்டையா இருக்க போகுது. அதனால என்னோட ஃபுல் பவர் வச்சுக்கிட்டு நான் சண்டை போட போறேன். இப்ப ரியோவுமே அந்த ஃபேரி கிங் கூட தன்னோட கடைசி பேட்டில போடுறான். இப்ப அந்த பேட்டில முடிய ரியோவுமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அந்த ஃபேரி கிங்குமே ரியோக்கு ஒரு புது கிஃப்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு புது ஆர்மர் செட் கிடைச்சிருக்கு. ரியோவோ திரும்பியுமே ரொம்ப நன்றி நான் அதை பெருமையா போட்டுப்பேன். இப்ப ரியோவும் எப்பவுமே அந்த லூனுங்கிற டவுனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு வைல்டு போற பாக்குறாங்க. இதை பார்த்து ஏபலும் ஷாக்காவ ரியோவோ அடிக்கலான்னு போறப்ப ஏபலோ நீங்க பின்னாடிடுங்க நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க சண்டை போடுறான். காம்பாட் ஸ்கில் டோட்டல் இம்ப்ரிமெண்ட் அப்படின்னு சொல்ல அந்த அட்டாக்ல அந்த ஒரு நடுவுல ஒரு ஓட்டையை போட்டுடுறான். இதை பார்த்து ரியோவும் ஆட காம்பாட் ஸ்கில்லா இதுனது? ஏபலோ ஆமால நீங்க ஒரு மெஜிஷியன் இல்ல அதனால இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்வாட வச்சு சண்டை போடுற ஸ்வாட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி டெக்னிக் இருக்கும். இது எல்லாத்தையுமே நாங்க காம்பாட் ஸ்கில்னு சொல்லுவோம். இப்படி அவனோட பயணமும் போய்கிட்டு இருக்க அவங்களுமே லிசர்ட் மேன பாக்குறாங்க. ஏபலோ இந்த மாதிரி சதவு பக்கத்துல அவங்கள சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இந்த காட்டை சுத்தி போவோம்னு சொல்லிட்டு அவங்களுமே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியில ரியோவும் சென்ஸ் பண்ணிட்டு லிசர்ட் ஃபோக் நம்மள விடல பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ரெடியா இருன்னு சொல்ல ஏபலோ அப்ப நம்மளுக்கு ஒரு வழி கிடையாது நம்ம சண்டை போடுறது ஆகணும் அப்படின்னு சொல்ல ரியோவும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதனால நான் என்னோட மேஜிக் வச்சு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஏபலோ
ஆனா ரியோ உங்ககிட்ட தான் ஸ்டாஃபே இல்லை அப்படின்னு சொல்ல ரியோவும் ஐசிக்கல் லான்ச்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கம் கொடுக்க அதுல அங்க வர எலிசாட்ட இவன் ஈஸியாவே தோக்கடிச்சிடுறான். இதை பார்த்து ஏபிளும் வாய பொழுது போறான். இப்போ அந்த ஃபைட்ட முடிய ஏபிளும் ரியோ நீங்க யூஸ் பண்ணீங்களே அது என்ன ஸ்பெல்லு? ரியோவும் இதுவா இது ஒரு வாட்டர் ஸ்பெல், இதோட பேரு ஐசிக்கல் லான்ச். ஏபிளும் நான் கேட்கறேன்னா நீங்க காத்துலே அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணீங்களே, ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றப்ப கண்டிப்பா ஒரு மந்திரத்தை சொல்லணும்ல. எனக்கு தெரிஞ்ச வென் மேஜிஷியன் எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க, மந்திரம் இல்லாம ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ரியோவும் வாட்டர் மேஜிக்கை நான் இப்படிதான் யூஸ் பண்ணுவேன், ஒருவேளை வின் மேஜிக் வேணா வித்தியாசமா இருக்கலாம்ல. ஏபிளும் இருந்தாலுமே வித்தியாசமா இருக்கு, சரி பரவாயில்ல நம்ம முன்னேறி போவோம். ரியோவும் அதுக்கு முன்னாடி கப் வாட்டர் வெளிவா அப்படின்னு சொல்ல அந்த கப்ல தண்ணி நிரம்புது. நம்ம உடம்பு எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும்ல. ஏபலும் சரி ரியோ, ஆனா நம்ம வீட்டுல யூஸ் பண்றப்ப வாட்டர் வெளிவா அப்படிங்கிற ஸ்பெல்ல தான் யூஸ் பண்ணீங்க, இப்போ வேற ஏதாவது ஸ்பெல்ல யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்ல ரியோ அப்படியா அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுப்பா, நான் அதை யூஸ் பண்ணிருப்பேன், இது கண்டிப்பா உன்னோட பிரம்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். போற வேளையில இப்ப காசு ரியோ பார்க்க ரியோவும் இப்பதான் முதல் முறையா காசை நான் நேர்ல பாக்குறேன். ஏபலும் நிஜமாவா இது ஒரு சிங்கிள் பிரான்ஸ், நைட்ல கிங்டம்ல யூஸ் பண்றாங்க, இதை லூன்லயும் யூஸ் பண்ணலாம். ரியோவும் நைட்லேவா பேரே சூப்பரா இருக்கு, ஆமா என்னது அப்படின்னு கேட்க ஏபலும் அப்படியா சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல உருவாக்கப்படுற ஒரு காயின் அது. ரியோவும் அப்படின்னா இந்த நைட்ல கிங்டம் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சேர்ந்ததா அப்படின்னு கேட்க ஏபலும் ஆமா 3 மேஜர் கண்ட்ரில அதுவுமே ஒண்ணு, மிச்சம் 2 வந்து டெபுஹி எம்பையர் அப்புறம் ஹாண்டாலு ஃபெடரேஷன். ரியோவும் என்ன ஆகி ஏபலும் என்னாச்சு அந்த எம்பையரோட பேரு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க ரியோவும் ஆமா என்ன பேர் வச்சிருக்கானுங்க டெபுஹின்னு, நான் டெபில இருந்து வரேங்க அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கு. இப்படி இவங்களும் பேசிட்டு போயிட்டு இருக்க அங்க ஒரு பாறை நக்கருது. இதை பார்த்து அவனுமே வெட்ட பக்கத்துல ரியோவுமே ஒரு ஐஸ் வால் கிரியேட் பண்றான். ஏபலும் நம்மள சுத்து போட்டுட்டாங்க, இங்க இருக்கிறதுங்க ஸ்டோன் கோலம், அதுங்களோட கூட்டுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். ரியோவும் அப்ப இதுதான் ராக் கோலமா, நான் கை காலெல்லாம் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இது வித்தியாசமா இருக்கு. ஏபலும் நான் எனக்கு முன்னாடி இருக்கதை பாத்துக்கிறேன், நீங்க எங்க இருக்கன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ராக் கோலம் அடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் என்னதான் தன்னோட காம்பெட்ஸ்கள் யூஸ் பண்ணாலுமே அந்த ராக் கோலம் ரீஜென்ரேட் ஆயிடுது. ரியோவும் சரி நான் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், நான் அதை யூஸ் பண்றேன்னு சொல்லி அவனுமே 10 லேயர் ஐஸ் வால் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க 2 கோலமே தரமாட்டமாக்கிடுறான். இதை பார்த்து ஏபலும் ரியோ என்னதுங்க அது? ரியோவும் அத 2 கோலம் அடிச்சிட்டால, இதே ஸ்பெல்ல மிச்ச இருக்க கோலம் வழியே நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ கடைசியா இருக்க கோலம அவங்க அடிக்கலான்னு போறாங்க, பார்த்தா அது ஏற்கனவே கீழே விழுந்து கிடக்குது, அது கடியில ஏதோ ஒரு மேஜிக் ஸ்டோன் மாதிரி இருக்கு. ரியோவும் ஒருவேளை நிலத்துல இருக்க எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி இதை யூஸ் பண்ண போல, இப்ப கீழே விழுந்ததுனால அதை யூஸ் பண்ண முடியாம இருக்கு போல. அதுவும் இல்லாம இது என்னங்கிறது பாரு அப்படின்னு சொல்ல ஏபலோ இது ஒரு மேஜிக் ஸ்டோன், பல ஆயிரம் வருஷமா இது சேர்த்து இந்த அளவுக்கு பெருசா வந்திருக்கு போல. ரியோவும் அப்போ நம்ம பேட்டர்ல கிடைச்ச ரிவார்டுன்னு சொல்லலாம், ஆனா மத்ததுல இருந்து எடுக்க முடியாது, நீ தான் பாக்குறல்ல எப்படி எடுக்கிறது. இப்போ அவங்க இன்னொரு பெரிய ஜெயின் மாஸ்டர் பாக்காங்க. ரியோவும் என்னது இவ்வளவு பெரிய ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னு கேட்க ஏபலோ நானும் மின்னர்ல இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் பார்த்தது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெகிமத். ரியோவும் அட வாய்க்கு வந்தது உருட்டாதப்பா அப்படின்னு சொல்ல ஏபலோ அட நிஜமா உருட்டலங்க, இதோட பேரு பெகிமத் தான். அதே டைம் மேல ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்ல ஏபலோ அட அங்க வருது வைவர்ஸ். ரியோவும் அட இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் சண்டையை பார்க்க முடியுமா, நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரோஸ் கிட்டே கிடைச்சிருக்குப்பா. ஏபலோ இருந்தாலுமே பெகிமத் ஒரு டிஸ்அட்வான்டேஜில் தான் இருக்கு, அத்தனை வைவர்ஸை அதால தாக்கு பிடிக்க முடியாது. ரியோவும் எனக்கு தெரிஞ்சு பெகிமத்தை அவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மான்ஸ்டர் வாருமே ஆரம்பிக்குது. பெகிமத்தோ தன்னோட ஸ்பெல்லை வச்சு என்னதான் அந்த வைவர்ஸை தாக்குனாலுமே காத்துல இருந்து வைவர்ஸுமே தன்னோட ஸ்பெல்லை வச்சு அந்த பெகிமத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பெகிமத்துமே ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணா பார்த்தா அந்த வைவர்ஸ் எல்லாம் ஈஸியாவே தோக்கடிக்கப்படுது. ஏபலோ என்ன ஸ்பெல் அது, இப்படி யூஸ் பண்ண நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்ல ரியோ எனக்கு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணது ஒரு மேஜிக் நெகேஷன் ஸ்பெல்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏபலோ மேஜிக் நெகேஷனா, மேஜிக் அழிக்கிற சக்தி டஞ்சன்ல இருக்க டிராப்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ரியோ என்னது இந்த இடத்துல டஞ்சன் இருக்கா, ஆட வாழ்நாள்ல ஒரு வாட்டியாச்சும் ஒரு டஞ்சனுக்குள்ள போய் சுத்தி பார்க்கணும்பா அப்படின்னு சொல்ல ஏபலோ அப்போ லக் உங்க சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல டஞ்சன் இருக்க ஒரே இடம் லூன்ல மட்டும் தான் இருக்கு. ரியோ என்ன சொல்ற ஏபல், இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டா என்கிட்ட மறைச்சிருக்கேன், இதெல்லாம் சரியா? ஆபலோ அட உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு தெரியாது, அதனால தான் சொல்லாம இருந்தேன். ரியோ ஆபல் நீ எப்பவுமே இப்படித்தான் தெரிஞ்சவே மாட்டல, சரி வேற ஏதாச்சும் சொல்ல மறண்டியா அப்படின்னு கேட்க ஆபலும் இந்த உலகத்துல எல்ஸும் டார்ஸும் இருக்குல்ல அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க ரியோவும் தெரியும் இருந்தாலுமே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுப்பா. டார்ஸ் எல்லாருமே திறமை வந்த வெப்பன் ஸ்மித், அப்புறம் அவங்க சண்டையில ரொம்ப திறமை வாய்ந்தவங்க, லூன்ல கொஞ்சம் டார்ஸ் இருக்காங்க. ரியோவும் அப்ப நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்கு போல. ஆபலும் எதை வச்சு யோசிங்க, சரி எல்ஸ் லூன்ல ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் இருக்காங்க, மோஸ்டா எல்ஸ் எல்லாருமே காட்டுக்குள்ள வாழ்றவங்க, அவங்க எல்லாருமே எந்த இனத்தை கூட சேர மாட்டாங்க. ரியோ திருப்பியுமே அப்படியா நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆபலோ ஆமா எதை வச்சுதான் இது யோசிக்கிறீங்க? ரியோவும் இந்த மலைகளை தாண்டின அப்புறம் கண்டிப்பா மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஆபலோ ரியோ நான் அதை கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? ரியோவோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த டிராகன் தான் சொல்லிச்சுங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அதுவா இப்போதைக்கு அது உனக்கு தெரியாமல இருக்கிறது நல்லது. இப்போ அவங்களுமே அந்த மலையெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு கிரிஃபினை பாக்குறாங்க. இதை பார்த்து ஆபல உறிஞ்சு ரியோவுமே தன்னோட பேக்ல இருந்து கரையை தூக்கி போயிட்டு அவள் அதை தூக்கி போடுன்னு சொல்ல அவனுமே தூக்கி போட அந்த கிரிஃபின் மான்ஸ்டருமே அதை கவிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுது. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏபலும் இருந்தாலுமே எனக்கு இனிமே நடுங்கிட்டு இருக்கு அதை நினைச்சாலே. ரியோவும் ஆமா அது கூட சண்டை போட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம உயிரோட இருந்திருக்க மாட்டோம். ஆவலும் அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை மனுஷங்களா சண்டை போடணும்னு யோசிச்சு கூட பார்க்க கூடாது, இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ரியோவும் அட அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த அளவுக்கு மனுஷங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல அவ்வளவுதான். ஆவலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னத்த பண்ண போறாங்க, நார்த்ல இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் இருக்கிறனால தான் மனுஷங்க யாருமே இங்க இல்ல போல. ரியோவும்
நார்த்தா? ஆமா, அந்த பெகிமித்து கூட சண்டை போட்ட வைஃபன்ஸ் எல்லாம் நார்த்ல இருந்தானே வந்துச்சு அப்படின்னா அதுங்களோட கோடு இங்க தான் இருக்கும். கங்க்ராச்சுலேஷன் ஆவல், நீ கேட்ட மாதிரியே நம்ம அது கூட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆவலும் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. சரி இப்ப நம்ம என்ன பண்றது? பிரியாவும் வேற என்ன சண்டை தானே பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆவலும் மனுஷங்களால வைவன்ஸை தூக்கடிக்க முடியாது, அதுவும் நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கும். ஒரு வைவன் அடிக்கிறதுக்கு 20க்கும் மேற்பட்ட அட்வென்ச்சர்ஸ், அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால மட்டும்தான் அதை அழிக்க முடியும். அப்படி அவங்க அழிச்சாலுமே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அசம்பவிதம் நடக்கும். பிரியாவும் இருந்தாலுமே நிறைய வைவன்ஸை நம்ம பார்க்க போறோம்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குப்பா, அதுங்க கிட்ட வேற வழி இல்லாம சண்டை போட்டுதான் ஆகணும். ஆமா, அதுங்க நிலத்துல இருந்தா உன்னால அழிக்க முடியுமா? ஆவலும் ஆமா அது உண்மைதான், நிலத்துல இருந்தா என்னோட காமர்ஸ்க்கு யூஸ் பண்ணி நான் அதை ஈஸியாவே அழிச்சிடலாம். பிரியாவும் அப்படின்னா சரி நான் முடிவு பண்ணிட்டேன், நிலத்துல இருந்து சிரிக்கிட்டு வா, ஐஸ்கள் லான்ஸ் 4 அப்படின்னு சொல்ல அந்த ஐஸ்கள் லான்ஸுமே அதுங்களை குத்தா இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஆவலுமே அதுங்களை அழிச்சிடுறான். ஆனா அந்த சத்தத்தை கேட்டு நிறைய வைவன்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்குங்க. இந்த வாட்டி ரியோவுமே எந்த இன்கண்டேஷன் சொல்லாம அவன் ஈஸியாவே ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அங்க இருக்க வைவன்ஸ் கீழே தள்ளிடுறான். இதை பார்த்து ஆவலுமே ஷாக் ஆவ ரியோவும் ஆவல் அதுங்களை அழி அப்படின்னு சொல்ல அவனுமே அங்க இருக்க மான்ஸ்டர் அழிச்சிடுறான். ஆவலும் நான் நினைச்சதை விட இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ரியோவும் அப்போ உன்னோட உயிர் போற அளவுக்கு நீ சண்டை போட்டா உனக்கு சந்தோஷமா இருக்குமாப்பா? ஆவலும் அப்படிலாம் சொன்னது மறந்துருங்க, எனக்கு இதுவே ஓகே தான், இதுவே சந்தோஷம் தான்ப்பா. ஆவலும் சரி ரியோ இப்ப நம்ம வைவனோட மொத்த கூட்டத்தையும் அழிக்க போறோம்னு நினைக்கிறேன், அதுக்கு தயாரா இருக்கே அப்படின்னு கேட்க ரியோவும் அட சண்டை போடுறதுல ஏன்பா இவ்வளவு ஆவலா இருக்க? ஆவலும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அதுங்க வழியில வந்துட்டு இருக்குங்க அதனால தான் அழிக்கணும்னு சொல்றேன், அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம போற போக்குல ஒரு போட்டு போவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா அந்த மலைகளை தாண்டி அவங்களுமே மனுஷங்க இருக்க டெரிட்டரிக்கே போய்கிட்டாங்க. ரியோவும் அந்த வைவன்ஸ் எல்லாம் சண்டை போட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்ல ஆவலும் அட முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, அது சண்டை போடுறதுக்கு கதற வேண்டியதா இருக்கு. இருந்தாலுமே வைவனோட மேஜிக் ஸ்டோனை இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிருக்கோம், இது நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நம்ம நாட்டுல இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இப்ப இருக்க கேள்வி இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ரியோவும் இவ வேணா இருக்கலாம், ஆனா டெபி எம்பையர் மட்டும் இருக்கவே கூடாது. ஆவலும் ஏன் என்னாச்சு, அந்த எம்பையர் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையே அப்படின்னு கேட்க ரியோவும் அந்த எம்பையர் பத்தில எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பேர் தான் எனக்கு பிடிக்கல. ஆவலும் இன்னும் தள்ளி நார்த்ல ரொம்ப தூரம் போனாதான் அந்த எம்பையரே வரும், கவலைப்படாதீங்க. ஆனா இங்க பாருங்களேன், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் ஒரு ரோடு போகுது, அப்படின்னா நம்ம இப்ப வந்த மலை அதுவா? ரியோவும் என்னன்னு கேட்க ஆவலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த ரோட ஃபாலோ பண்ணிட்டே போனா கைலடான்னு சொல்லிட்டு ஒரு டவுன் வரும், நம்ம அங்க போறோம். ரியோவோ கடைசியா ஒரு டவுன் நெருங்கி வந்துட்டான், ஒரு பெட்ல படுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்கு. இப்போ அந்த டவுனுக்கு வந்த அப்புறம் ரியோவோ என்னது ஒரு அட்வென்ச்சர்ஸ் கில்டா? ஆவலும் ஆமா, நீங்க அதுக்கு போய் அங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு கில்டு கார்டுக்கு நிறைய யூஸ் இருக்கு, அது ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க நேஷன் விட்டு தாண்டி போறப்ப உங்களுக்கு என்ட்ரி ஃபீல டிஸ்கவுண்ட் தருவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் இதுக்குள்ள வரப்ப உங்களுக்கு கேரண்டியா நான் ஒரு சில்வர் காயின் கொடுத்தேன். ரியோவோ என்ன சொல்லி காட்டுறியா? ஒருவேளை நீ அந்த மாதிரி ஆளா இருப்பியோ, உனக்காக நான் ஒரு காயினை செலவு பண்ணிருக்கேன், அதனால நீ இனிமே என்னோட அடிமை அப்படின்னு சொல்ல மாட்டல? ஆவலும் ஆமா, என்ன என்ன நினைச்சீங்க? ரியோவும் ஆமா ஆமா நீ தான் ஒரு பெரிய ஜென்டில்மேன் ஆச்சு. ஆமாலும் கில்டு கார்டுக்கு இன்னும் நிறையவே யூஸ் இருக்கு, அந்த கில்டுல நம்ம வச்சிருக்கோம்ல இந்த மேஜிக் ஸ்டோனை வாங்கிப்பாங்க, அது கூட சேர்த்து மான்ஸ்டர் மெட்டீரியலுமே நல்ல விலைக்கு வாங்கிப்பாங்க. ஆனா அந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆல்கெமிஸ்ட் கிட்ட கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும். ரியோவோ இந்த உலகத்துல ஆல்கெமி வர இருக்கா? இப்ப அங்க இருக்கிறவங்களும் சாப்பாடு எடுத்துட்டு வர, இதை பார்த்து ரியோவுக்கு ஷாக்கா இருக்கு. அவனோட உலகத்துல ஃபேமஸான கரி ரேஸ் அங்க இருக்கு, இதை பார்த்து ரியோவோ இங்க கரி ரேஸ் இருக்கா? அதுவும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த கரி ரேஸ்ங்கிறது ரீஇன்கார்னேஷன் ஸ்டோரியில ரொம்ப முக்கியமானது. ஆனா யூசுவலா ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கரி ரேஸை உருவாக்குவான், ஆனா எனக்கு இப்படியே கிடைச்சிருச்சு. இதை பார்த்து ஆவலும் என்னாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்க ரியோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே எனக்கு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை அதை சாப்பிட்டு பாக்குறான். அவனை அதை டேஸ்ட் பண்ணிட்டு இது ரொம்ப ருசியா இருக்கு. இதை பார்த்து ஆவலும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வாங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ரியோவுமே அதே மாதிரி சாப்பிட்டு எனக்கு இன்னும் ரெடி தாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் வாட்டி போட்டு சாப்பிடுறான். ஆவல் லூன்லயுமே இந்த கரி ரேஸ் இருக்கு அப்படின்னு கேட்க ஆவலும் ஆமா அங்கேயுமே இருக்கு, கவலைப்படாதீங்க. அடுத்த நாள் ரியோவோ நேற்று சாப்பிட்ட கறி சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. ஆமா ஏபிள், நீ வழக்கம் போல எந்த ரகசியத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட, இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், அடுத்த போற டவுன்ல கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்வீட் எனக்கு சொல்றேன். பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு போய்கிட்டு இருக்கான். இப்படி அவங்களோட பையனும் போய்கிட்டு இருக்க. அவங்க கடைசியா லூனுங்கிற டவுனுக்கு வந்துட்டாங்க. அங்க போன உடனே அங்க இருக்க காடுமே ஆடா ஆபல் நீ தொலைஞ்சிட்டு கேள்விப்பட்ட லெவல வந்துட்டியா அப்படின்னு சொல்ல ஆபலும் ஆமா இங்க இருக்காரு ரியோ, இவருதான் என் உயிரை காப்பாத்தினாரு. அந்த காடும் அவளை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆவலும் ஒரு சில்வர் கண்ணை கொடுத்துட்டு ரியோக்கான என்ட்ரி ஃபீ. அவரும் எல்லாமே கரெக்டா இருக்கு, வெல்கம் பேக் ஆவல் அப்படின்னு சொல்ல இதை பார்த்து ரியோவும் வெல்கம் பேக்கா? அப்போ இதுதான் உன்னோட வீடா இருந்துச்சுல, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ரியோவும் சொல்ல இப்ப அவங்களுமே டவுன்ல போறாங்க. ஆவலும் நம்ம முதல்ல கில்டுக்கு போவோம், அங்க போயிட்டு உங்களுக்கு ரேங்க் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்போம். ரியோவும் ரேங்க் அப்பா அப்படின்னு என்னன்னு கேட்க ஆவலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கில்டுல ரெஜிஸ்டர் பண்றப்போ ரேங்க் எஃப்ல இருந்தா ஆரம்பிப்பீங்க, ஆனா ரேங்க் பே இல்ல அதுக்கும் மேல இருக்க அட்வென்ச்சர் உங்களுக்கு இவங்க திறமையானவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரேங்க் ஏ இல்ல டி கூட கிடைக்கலாம். ரியோவும் அப்படின்னா நீ ரேங்க் பிக்கும் மேல அப்படின்னு கேட்க ஆவலும் அப்படின்னு சொல்லலாம், உங்களோட ரேங்க் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ரிவார்டு தர ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இப்போதைக்கு நம்ம காசை பத்தி கவலைப்பட வேணாம், ஏன்னா உங்ககிட்ட தான் அவ்வளவு காசு வரப்போகுது அப்படின்னு சொல்ல ரியோவும் அப்படின்னா இது அந்த அளவுக்கு காசு தருமா? ஆவலும் நீங்க பயப்படுற அளவுக்கு அதிகமாவே கிடைக்கும், ஆனா இந்த அளவுக்கு மேஜிக் ஸ்டோன் கொடுத்தா கண்டிப்பா கில்டு கஷ்டப்படும் தான், ஆனா பாத்துக்கலாம். இப்ப ஆபல் ரியோவுமே அந்த கில்டுக்குள்ள போறாங்க. அந்த கில்டுக்குள்ள போன உடனே எல்லாருமே ஆபல் நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை சந்தோஷமா வர வைக்கிறாங்க. இதை பார்த்து ரியோவும் அட அவன் சந்தோஷமா இருக்கால, எதுக்கு அதுல
நடுவில் பூந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவனுமே வெளியே வரான். அப்படி போறப்ப ஒரு ஹெல்ப் பொண்ணை பாக்குறான். அந்த ஹெல்ப் பொண்ணுமே இது ஃபேரி கிங் ஒரு ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. சரி எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் அப்புறம் பாக்குறேன் சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்புறா. இப்போ அந்த இடத்துக்கு அவளை வந்துட்டு அட என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள வான்னு சொல்லிட்டு அவனு திருப்பி உள்ள கூட்டு போறான். அவனுமே இவர் தான் ரியோ, இவர் தான் இவரை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ரியோவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே எல்லாரையும் வர வைக்கிறாங்க. அவளும் அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு இவரையுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதே மாதிரி இவரோட ரேங்க் பீல போடணும்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இது கிட்ட அந்த ரிசப்ஷனிஸ்டும் அட கிரிம்சன் ஸ்குவாட் ரெக்கமெண்ட் பண்றாங்களா, அவங்க இது வரைக்கும் யாருமே ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது, இருந்தாலுமே என்னோட ப்ரொசீஜர் படி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்ல அவளும் அதை பத்தி தான் நான் கில்டு மாஸ்டர் கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல இப்போ அவங்களுமே அந்த கில்டு மாஸ்டர் கிட்ட போய் பாக்குறாங்க. இப்போ அந்த கில்டு மாஸ்டரும் என்னது ஆபல் திரும்பி வந்துட்டானா, நல்ல வேலை நீ காணாம போயிட்டுன்னு சொல்லுவானே, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு தெரியுமா, எப்படியோ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்ல ஆபலோ ஆமா இவர் தான் ரியோ, இவர் தான் உயிரை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்ல அந்த கில்டு மாஸ்டரும் ஆபலை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ரியவோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் கரெக்டான இடத்துல கரெக்டான டைம்ல இருந்தேன் அவ்வளவுதான். ஆபலும் கில்டு மாஸ்டர் ரியவோ நான் ரேங்க் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கில்டு மாஸ்டரும் அப்படியா, இருந்தாலுமே ஒரு பிசிக்கல் ப்ரூஃப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆபலோ எனக்கு புரிஞ்சுது, இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஒரு வாங்கி கொடுக்குறேன், இவர் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவர். இப்போ அவங்களுமே அந்த வைவரன் கிட்ட இருந்து இடத்த மேஜிக் ஸ்டோனை காட்ட இதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டருமே இது கலர் கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னா விண்ட் எலிமெண்ட் வருது, அதுவும் இல்லாம இது ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வைவரன் கிட்ட இருந்து எடுத்தீங்களா, ஆபலும் ஆமா அப்படின்னு சொல்ல இத்தனை மேஜிக் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்மியே தேவைப்படும், எப்படி அடிச்சுங்க, அதுவும் இல்லாம இவ்வளவு மேஜிக் ஸ்டோன் இருக்குன்னா கண்டிப்பா நிறைய வைவன்ஸ் இருக்கணும், அதுங்களால ஒரு முழு கண்ட்ரி அழிக்க முடியும். ஆவலும் கவலைப்படாதீங்க, நாங்க மேலஃபிக் மவுண்டன்ல இருந்து வந்தோம், அங்க வர வழியில தான் இந்த மான்ஸ்டர்ல அடிச்சோம் அப்படின்னு சொல்ல இதுக்கு தெரியவோ என்னது மேலஃபிக் மவுண்டன் அப்படின்னு கேட்க அந்த கில்டு மாஸ்டரும் மேலஃபிக் மவுண்டன் ஒரு மோசமான இடம், அந்த இடத்துக்கு எவனும் போகணும்னு சொல்லிட்டு கூட யோசிச்சு பார்க்க மாட்டான், அந்த இடத்துக்கு போனவங்க யாருமே உயிரோட வந்ததே கிடையாது. ஆவலும் ரியோ ரேங்க் அப் ஆகிறதுக்கு இந்த ப்ரூஃப் போதுமா அப்படின்னு கேட்க கில்டு மாஸ்டரும் போதும். இப்போ அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆபல் நீ உயிரோட இருக்கியா நல்ல வேலைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அங்க வந்தது அவங்களோட பார்ட்டி கிரிம்சன் ஸ்குவாட். அவங்களுமே வந்து இதை பார்த்துட்டு தேஜாவு ஆபலும் லைன் என்னை பத்தி நீ கவலைப்பட்டிருப்ப, என்ன மன்னிச்சிரு ரியா வாரன் நான் திரும்பி வந்துட்டேன். அந்த கில்டு மாஸ்டரோ நீங்க பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும், இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க, சரி வா ஆபல் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போ ரியோவும் போறப்ப ஆபலும் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டு போனோம், அதனால எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. கில்டு மாஸ்டரும் அவங்க தான் ஆபலோட பார்ட்டி தி கிரிம்சன் ஸ்குவாட். இந்த டவுன்ல ரொம்ப டேலண்டான ரொம்ப பாப்புலரான பார்ட்டி அவங்க தான். ரியோவும் கிரிம்சன் ஸ்குவாட் நல்லா இருக்கே, நான் ரேங்க் டேக்கு தகுதியானவன் அப்படின்னு கேட்க அந்த கில்டு மாஸ்டரும் ஆபல் எவ்வளவு திறமையா வந்தவன்னு எனக்கு தெரியும், இருந்தாலுமே அவனால தனியா ஒரு வைவரனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னா அவன் உன்னோட உதவி வச்சுதான் தோக்கடிச்சிருப்பான், அப்போ நீ திறமை வாய்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தடி கொடுக்க அவருமே ஆட நீ ஒரு மெஜிஷியன் சொன்னா ஆனா அவனோட பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கு. இப்போ அந்த ரிசப்ஷனிஸ்டும் நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லா பொருளும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த கில்ட் மாஸ்டரும் சரி நீ வழக்கம் போல பண்ணு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. அந்த ரிசப்ஷனிஸ்டும் நான் தான் நீ லோன் டவுன் கில்டோட ரிசப்ஷனிஸ்ட் ரியாவோ தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க நீனாவும் இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான், இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ இருக்கு, அவளுமே உன்னோட பேரு நீ எங்க தங்க போற எல்லாத்தையும் கேட்க ரியாவும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் அப்பதான் டவுனுக்கு வந்திருக்கேன், நான் ஒரு வாட்டர் மெஜிஷியன் அப்படின்னு சொல்ல அவளுமே இப்போதைக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க, அதனால இன்னும் 300 நாளைக்கு நீங்க கில்டோட லாட்ஜில தங்கிக்கலாம், அடுத்து நீங்க ஏதாச்சும் டஞ்சனுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்க ரியவோ இல்லன்னு சொல்ல டஞ்சன் பத்தி எப்படி இருக்கும் அதோட ஆபத்துகள் எல்லாத்தையும் பத்தியுமே நாங்க ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்க ரியவோ ஆனா ஆமா என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அவளுமே நாளை கழிச்சு நாளன்னைக்கு அந்த கிளாஸ் இருக்கு, அதனால மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்றா. இப்போ இதுல கை வைங்க அப்படின்னு சொல்ல ரியவும் கை வைக்க அவனோட சிக்னேச்சர் அதுல பத்தி அவனுக்கான கில்டு கார்டுமே கிடைச்சிருது. இப்போ அவங்களும் அங்கிருந்து கிளம்ப அந்த கில்டு மாஸ்டரும் நல்ல வேலை ஆபல் கிடைச்சிட்டான், அவ இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவலியா போயிடுச்சு, ஆபல் வந்துட்டான் இன்ஃபார்ம் பண்ணு சொல்லிட்டு அவருமே ஒரு ரேடியோ எடுக்கிறாரு. இப்போ ரியவோ ஆபலும் வெளியே வந்துடுறாங்க. ரியவோ இப்போ நம்ம எங்க போறோம்னு கேட்க ஆபலும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னல இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிவார்டு கொடுக்க போறேன், உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் ஒரு மேஜிக்கல் ஸ்டாஃபும் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கு அப்படின்னு சொல்ல ரியவோ ஸ்டாஃபா மேஜிக் ஸ்டாஃப் இல்லாமலே நான் நல்லா தான் சண்டை போடுறேன், அதுவும் இல்லாம டிஃபென்ஸுக்கு ஸ்வாட் ஃபைட்டும் இருக்கு என்கிட்ட, இதுக்கிட்ட ஆபலும் என்னது நீங்க ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணீங்களா ரியோ அப்படின்னு கேட்க ரியவும் ஆமா இதோ இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாடை காட்ட ஆபலும் அது ஒரு ஸ்வாடா அது பாக்குறதுக்கு ஒரு கத்தி மாதிரி தானே இருக்கு. ரியவோ ஆபல் ஒரு சில பேசிக்கான விஷயத்த உங்ககிட்ட கேட்டு கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ரியவோ இப்ப எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஆபல் சொன்னதுல இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு, அதே மாதிரி ஒரு மாசத்துல 30 நாள் இருக்கு, என்னோட உலகத்துல இருந்த மாதிரி தான் எங்கேயுமே இருக்கு, அதுவும் இல்லாம இந்த உலகத்துல கரியரேஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்தா எதாச்சியா நடக்கிற மாதிரி தெரியல, எனக்கு முன்னாடி என்ன மாதிரியே பல பேர் இங்க ரீஇன்கார்னேட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க தான் இந்த உலகத்தை இப்படி மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆபலும் அங்க வர ரியவும் எனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆபலும் பரவாயில்ல நம்மளோட டைமிங் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இப்போ பார்ட்டி கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே ஆபல் திரும்பி வந்ததுக்கு ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடுறாங்க. இப்போ இந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு என்ன பார்ட்டி நல்லா கொண்டாடுறீங்களா அப்படின்னு கேட்க ரியவும் ஆமா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் என்ன எல்லாருமே விடவே இல்லை. அந்த ரிசப்ஷனிஸ்ட் நீனாவுமே ஆபலை காப்பாத்தினதுக்கு எல்லாருமே அவளும் 2 கண் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுமே அந்த கில்டோட லாட்ஜுக்கு போறாங்க. ஒரு ரூமை திறந்து உள்ள போவ அவளுமே மிஸ் நீனா குட் ஆஃப்டர்நூன், அவளுமே இன்னைக்கு 2 பேருமே இங்க இருக்கீங்களா, இவர் தான் ரியோ, இன்னில இருந்து உங்க ரூம்ல இவருமே ஜாயின் பண்ணிக்க போறாரு. ரியோமே ஆமாங்க நான் தான் ரியோ, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல அவங்களுமே ஒன்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் தான் நில்ஸ் இவன் ஹேட்டோ, நீனாவோ எனக்கு கொஞ்சம் அங்க வேலை இருக்கு அதனால கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கிருந்து கிளம்புறா. அவ போன அப்புறம் ஹேட்டோவும் நில்ஸ் ரொம்ப வழியாதப்பா அப்படின்னு சொல்ல நில்ஸும் அந்த மாதிரி ஒரு
பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஏட்டவும் இவன் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பா, நம்ம கொஞ்சம் கேஷுவலா பேசுவோமே, ரொம்ப ஃபார்மலா வேணால அப்படின்னு சொல்ல ரியவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையாப்பான்னு சொல்றான். ஏட்டாவும் நல்ல வேலை நீ கொஞ்சம் பழகுற மாதிரி இருக்க, அது ரூம் உள்ள இருக்க டான் மாதிரி இல்லையே, இப்படி பேசிட்டு இருக்க. பின்னாடி திருப்பி நீ நான் வந்துட்டு இவர் இப்பதான் புதுசா ரெஜிஸ்டர் ஆகி இங்க வந்திருக்காரு, அங்க வந்தவனும் என்னோட பேரு ஆமன் அப்படின்னு சொல்ல இதை பார்த்து நெல்சன் அட நீ வயசுல ரொம்ப சின்னவ மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு சொல்ல ஆமனும் ஆமா எனக்கு 16 வயசு ஆகுது, ஆனா என்னோட குடும்பம் இறந்து போயிடுச்சு, அதனால நான் ஏதாச்சும் பிழைக்கணும்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் ஆகலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். கேட்டவும் எல்லாரும் அதே மாதிரி தான்ப்பா கவலைப்படாது அப்படின்னு சொல்ல நீனவும் ஆமனுமே அந்த டஞ்சன் லெக்சருக்கு வர போறான், அதனால ரியோ ஆமன் நீங்க 2 பேருமே சேர்ந்தே வாங்க. அப்படியே கட் பண்ணி கிரிம்சன் பார்ட்டியை காட்டுறாங்க. அதுல இருக்க ஒரு பொண்ணுமே நீ பேசுறது முட்டாள்தனமா இருக்கு, ஆமா ஐஸ் வாலங்கிறது ஒரு வாட்டர் மேஜிக் தான், ஆனா அது ரொம்ப தின்னா இருக்கும், திக்கா இருக்காது, அது ஒரு ஹேர் ஸ்லாஷ் வச்சுக்கிட்டு ஈஸியா அழிச்சிடலாம். ஆனா நீ சொல்றது அவ்வளவு தூரத்துக்கு ஐஸ் வால் ரெடி பண்ணானா, அதுவும் அவ்வளவு அட்டாக்கு தாங்குச்சா, அதுவும் இல்லாம தூரத்துல இருக்க நீ மேல காத்துல இருந்து ஐஸ் போல்ற வர வச்சானா, கண்டிப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆமலும் நான் உண்மைதான் சொல்றேன், அவன் இதெல்லாத்தையுமே செஞ்சான். இதுக்கிட்ட இல்லைன்னு இன்னும் கோபப்பட்டுட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ, மேஜிக் யூஸ் பண்றப்ப அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு, அந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுவும் தூரத்துல இருக்க நீ மேல காத்துல இருந்து வர வைக்க முடியாது. இதுதான் மேஜிக்கோட காமன் சென்ஸ், நீ சொல்றத பார்த்தா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை பார்த்து பக்கத்துல இருக்கவளும் லின் கொஞ்சம் அமைதியாரு, அவன் பார்த்தது தானே சொல்றான், அல்லினோ நான் அதை கூட விட்டுருவேன், ஐஸ் பெரிய ரெடி பண்ணி வைபன்ஸ் தாக்குனானா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா வைபன்ஸ் சுத்தி விண்ட் மேஜிக் ஷீல்ட் எப்பவுமே இருக்கும், அதை தாக்க வர எல்லா மேஜிக்குமே அது தடுத்து விட்டுரும். ஆவலும் நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஆனா நான் பாத்திருக்கேனே, நான் அதை பார்த்தேனே. பக்கத்துல இருக்கவளுமே இன்ஃபர்னோ மியூசிஷியன் எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரால் மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆவலோ இன்ஃபர்னோ மியூசிஷியன் ஒரே ஸ்பெல்ல 1000 பேரை பொசுக்கிற அளவுக்கு சக்தி கொண்டவன், அவரால் ஈஸியாவே ஒரு வைவரனா சாம்பலாக்க முடியும், ஒரே இன்கண்டேஷன்ல ஒரு டவுனையே மேப்ல இருந்து அழிக்க முடியும். அப்படிப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா ரியோ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஒருவேளை அவன் நம்மள எது சண்டை போட்டானா நம்மள தீந்தோம். லின்னோ ஆமா அவன் எம்பையர் பக்கம் போனானா நம்மள என்ன பண்றது. ரியோவோ அது மட்டும் நடக்காது, டெபு எம்பையர் பக்கம் அவர் போவே மாட்டாரு, ஏன்னா அந்த பேர்ல தான் அவருக்கு பிரச்சனையே, அதனால அந்த எம்பையர் பக்கமே போக மாட்டேன்னு சொன்னாரு. அது எனக்குமே புரியலதான், ஆனா அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். ரியோவுமே அந்த டஞ்சன் கிளாஸ் எடுக்கிறான். அந்த ப்ரொஃபஸருமே இந்த 5 நாளா நீங்க டஞ்சனுக்கான பேசிக்க கத்துக்கிட்டீங்க, இன்னைக்கு மதியானம் நீங்க ஒரு டஞ்சனுக்குள்ள போறீங்க, கவலைப்படாதீங்க, இப்ப நீங்க போறது ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும்தான். ஆமனு ஒரு வழியா நம்ம டஞ்சனுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல ரியவும் ரொம்ப நர்வஸா இருக்காது, ஒண்ணும் நடக்காது. அந்த ப்ரொஃபஸரும் உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்ல ரியவும் நம்ம டஞ்சன்ல ஒரு ஏரியாவை கிளியர் பண்ண அப்புறம் அந்த ஏரியாக்கு திருப்பி போற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்க அந்த ப்ரொஃபஸர் இதை கேட்டுட்டு அட இந்த விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்காரியோ, சதர்ன் ப்ராவினன்ஸ்ல அந்த மாதிரி டஞ்சன் நிறையவே இருக்கு, ஆனா லூன் டஞ்சன்ல நீ தேடுற மாதிரிலாம் இருக்காது, நானும் அந்த விஷயத்துல ரூமரை தான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால அந்த விஷயத்துல உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி இப்போ டஞ்சனை பத்தி நான் சொல்றேன். இந்த டவுனோட சென்டர்ல அந்த டஞ்சன் இருக்கு, அதாச்சு இந்த டஞ்சனை சுத்தி தான் அந்த டவுன் இருக்குன்னு சொல்லலாம். நான் உங்க கோர்ஸ்ல சொன்ன மாதிரி ஒரு சில வருஷங்கள்ல உள்ள இருக்க மான்ஸ்டரோட பாப்புலேஷன் அதிகமாயிடும், அந்த மாதிரி டைம் நாங்க கிரேட் டைட்டில் போர்னு சொல்லுவோம். அந்த டைம்ல தான் டஞ்சன்ல உருவாகிற மான்ஸ்டர் வெளியே நம்ம ஊருக்கு வரும், அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் நம்ம டவுனுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டபுள் வால்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. ரியவும் இப்ப எனக்கு போயிது, வெளியே இருக்க சவரு வெளியே இருந்து அட்டாக் பண்றவங்களை தடுக்கிறதுக்கு, இங்க இருக்க சவரு உள்ள இருக்க மான்ஸ்டர்ஸை தடுக்கிறதுக்கு. ஆமானோ எனது கிரேட் டைட்டில் போரா பேரே வித்தியாசமா பயங்கரமா இருக்கு, அதனால தான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல அந்த இன்ஸ்ட்ரக்டரும் நான் சொன்ன மாதிரி பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும், அதனால நீ கவலைப்படாத, இப்போ ஒன்றும் நடக்காது. எங்க உள்ள வரதுக்கு முன்னாடி வெளியே ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், அதை பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வாட்டி ஒருத்தர் உள்ள போகும்போதும் இந்த டஞ்சன் ஆஃபீஸ்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். நீங்க இந்த கோர்ஸ் வழியே உள்ள வரீங்க, அதனால உங்க பேரை முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். போற வேலை ரியவோ ஆமன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு, ஏன் பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமன் மூச்சு எழுத்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன். உள்ள போன அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்டரும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல எந்தவித ஆபத்தான மான்ஸ்டரும் கிடையாது, அதனால உள்ள ஃப்ரீயா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இப்ப ரியவும் ஆமனும் போய்கிட்டு இருக்க ரியவும் ஏதோ எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமனுக்கும் எங்க இருக்கு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ல ரியவும் ஒரு சோல்ஜர் ஆண்டா, இது பிகினர் எடிஷன்ல இருந்த மான்ஸ்டர் தானே, இதோட கழுத்தை வெட்டி எடுத்தாலே இது நம்ம ஈஸியா அழிச்சிடலாம். ஆமனும் இன்னுமே நர்வஸா இருந்துகிட்டு இருக்க ரியவும் என்னோட மேஜிக் வச்சு அதை பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுமே தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி பிடிக்க ஆமனுமே தன்னோட தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டரை அழிக்கிறான். அதை அழிச்சப்பறம் ரியவோ நம்ம அழிச்சிட்டோம்ல, அதனால அதுகிட்ட இருக்க மேஜிக் சொன்ன நம்ம எடுத்துப்போம், நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷனோட டிராஃபின்னு வச்சுப்போமே. இப்போ எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு காட்ட நெல்சமே ஃபர்ஸ்ட் டஞ்சனுக்காக இந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டேலி ஒரு சோல்ஜர் அண்ட் அழிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்க ஆமனோ நான் வெறும் ஒரு ஃபைனல் அட்டாக் தான் கொடுத்தேன், ஆனா அந்த ஆண்டை பிடிச்சது இவர் தான் அப்படின்னு சொல்ல நெல்சோ ஆனா ஒரு மேஜிக் வச்சுக்கிட்டு அதை கல்லு மாதிரி பிடிக்கிறது இவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா, நாளைக்கும் நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்க ஆமனோ நாளைக்கும் டென்ஷன் போகணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா தனியா போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரியவோ அப்படின்னா சரி நம்ம ஒன்னா போவோமே, எவ்வளவு தூரம் போக முடியுதுன்னு பாப்போமே நாளைக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் லேயர்ல அந்த சோல்ஜர் வந்தது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஏன்னா அந்த லெக்சர்ல இந்த மாதிரி விஷயம் அவங்க சொல்லவே இல்லை. நெல்சோ ஆமா ஃபர்ஸ்ட் லேயர்ல வெறும் வவ்வாலுங்க தான் இருக்கும், நானுமே கேள்விப்பட்டேன் கடந்த ஒரு சில மாசங்கள்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லேயர்ல இந்த மாதிரி சோல்ஜர் வந்துட்டு இருக்குன்னு. ரியவோ ஆமா எனக்கும் அதான் தெரியல ஏன் அதுங்க அங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி ஆபலம் வந்துட்டு ஏன்னா சோல்ஜர் ஆண்டால ஓட்டப்பட முடியும், அதுங்க ஒரு டனல் கிரியேட் பண்ணிட்டு மேல வந்துருச்சுங்க. ஆபலை பார்த்து அந்த 3 பேருமே வாயை போந்து ஷாக்ல இருக்க. ரியவோ ஆபல் நாங்களா கத்து குடிக்குதா அதுக்குன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இப்படி ஏமாத்தி சண்டை போடாதப்பா. ஆபலும் என்னது நான் சண்டை போடுறேனா? நான் அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்தேன். நீங்க 3 பேர் தானே ரியோட ரூம்மேட்டு, நான் ஆபல். இதை கேட்ட அந்த 3 பேரும் என்னது கிரிம்சன் ஸ்வாட்ல இருக்க ஆபலா? இதை கேட்ட உடனே நில்ஸும் என்னோட பேரு நில்ஸ், நான் உங்களோட பெரிய ரசிகர், நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்வாட்ஸ்மேனா மாறணும்னு ஆசைப்படுறேன். நீங்க தானோட ஹீரோ, உங்களுக்கு நான் ஆட்சி கொடுத்தனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ரியவோ ஆமா ஆபல், இன்னத்துக்கு கில்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க ஆபலும் ஆனா ஆமால நாங்க ஒரு கொஸ்டின் அக்செப்ட் பண்ணோம், ஆனா அது ரொம்ப இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு, அதை முடிச்சுட்டு இப்பதான் இங்க வந்திருக்கோம். பின்னாடி கிரிம்சன்ஸோட மெம்பரும் வந்துட்டு அதான் கில்டு மாஸ்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துடும் இங்க வந்துட்டு அப்படின்னு கேட்க ஆபலும் நான் தான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்ல, இவங்களுக்கு என்னங்கிறத நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். லிஸ் வாரன் அப்படின்னு சொல்ல அவனுமே ஆபல்ல தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். பின்னாடி லின் அப்பெல்லாம் முறைச்சிட்டு இருக்காத, கில்டு மாஸ்டர் எங்களை கூப்பிட்டாங்க, அதனால எங்களுக்கு வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கிரிம்சன்ஸோட போற வழியில லின் அப்பெல்லாம் பார்த்து முறைக்க கூடாது அப்படின்னு சொல்ல லின்னுமே ரியா அவ்வளவு பெரிய மேஷன் சொல்றாங்கல்ல, அதை நான் பார்க்க ஆசைப்பட்டேன். ஆபலும் கவலைப்படாதீங்க, கூட சீக்கிரத்துல அவன் எப்படிப்பட்டவன் நீங்க பாப்பீங்க. அடுத்த நாள் ஹாமனும் ரியோவுமே திருப்பி அந்த டஞ்சனுக்கு போறாங்க. இந்த வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போறாங்க. டஞ்சன் உள்ள போயிட்டு அவங்களுமே விதவிதமான மான்ஸ்டர் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரியாவும் ஹாமன் நீ சண்டை போடுற ஸ்வாட்சல் பாக்குறதுக்கு ஆபல் இது மாதிரி இருக்கு, எனக்கு உன்னோட டீச்சர் உன்னோட கிராமத்துல இருக்க ஒரு பழைய அட்வென்ச்சர் தானே சொன்ன. ஹாமனும் ஆமா, அவரோட பேரு கீரோ, அவரு ராயல் கேபிட்டல்ல ஒரு மேஜர் ஸ்கூல்ல படிச்சாரு, அது ஏதோ ஒரு ஃபேமஸ் ஜெயிலு தி ஹியூமன் ஸ்கூல்னு நினைக்கிறேன். ரியாவும் அப்படியா, நீ இனிமே நல்லா கத்துக்கிட்டனா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவ, முதல்ல உன்னோட ஸ்டாமினா வளர்த்துக்கோ, அதை வளர்த்துக்கிட்டாலே நீ ஈஸியா கத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆபலை எடுத்துக்கோ, நான் ஆபல் கூட கொஞ்ச காலத்துக்கு டிராவல் பண்ணேன், ஆனா டெய்லியுமே அவன் எழுஞ்ச உடனே பண்ண விஷயம் ஸ்வாட் பிராக்டிஸ். நீங்க சொல்ற மாதிரி ஸ்வாட்ல அவன் ஒரு பெரிய ஜீனியஸா இருக்கலாம், ஆனா எப்படியா இருந்தாலுமே அவன் தினமுமே பிராக்டிஸ் பண்றான். இது கிட்ட ஆமானும் ஆபல் குழு பிராக்டிஸ் பண்றாரா அப்படின்னா சரி நானுமே பண்றேன். எப்படி அடுத்த நாள் போக ரியாவுமே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நில்சோ என்னாச்சு இன்னைக்கு டஜன் போலே அப்படின்னு கேட்க ரியாவும் இல்ல எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கு, அது எங்கன்னு பார்த்தா அந்த டவுனோட லைப்ரரி. ரியாவும் அங்க இருக்க புக்கெல்லாம் பார்த்துட்டு இதை வீடியோ எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும், ஆமா இதோட விலை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா திடீர்னு அந்த இடம் இருட்டாகுது, பார்த்தா அங்க வந்தது ஒரு எக்லிப்ஸ், அதாச்சு ஒரு சூரிய கிரகணம். ரியாவும் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சுத்தி இருக்கு யாருமே காணும். இங்க என்ன நடக்குது, ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு, இந்த மொத்த உலகமே வித்தியாசமா இருக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து திரும்பி பார்த்தா அவனுக்கு யாரோ அட்டாக் பண்றாங்க. ஆனா ரியோவுமே எப்படியோ அந்த அட்டாக்ல தப்பிச்சிட்டான். எதுக்கு பார்த்தா ஒரு பொண்ணு வரா, அவளுமே ஓ இந்த விஷயத்துல ஒரு மனுஷனுமே உள்ள இருக்கானா, சரி ஒன்னு அழிச்ச அப்புறம் அது கணக்குல இருக்காதுல. ரியோவோ இந்த அளவுக்கு சக்தியானவ, ஒருவேளை இவரு ஆக்குமாவா அப்படின்னா இவன் அந்த கிரிஃபனுக்கு ஈக்குவலானவளாச்சு, இது ஒரு பெரிய பிரச்சனை, நான் இங்க ஓடி ஆகணும், ஆனா எப்படி நான் இங்க தப்பிக்கிறது. ஆனா அந்த ஆக்குமா ஃபயர் பண்ண ரியோவுமே தன்னோட மேஜிக் வச்சு தடுக்கிறா. அப்படி தடுத்துட்டு இருக்கப்ப அந்த ஆக்குமாவுமே ஏதோ ஒன்று ஃபயர் பண்ண அது புல்லட் மாதிரி உடச்சுக்கிட்டு ரியோ தாக்குது. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த அட்டாக்க ஃபேரி கிங்கோட ட்ரெஸ் தடுத்துடுது. அந்த ஆக்குமாவோ என்னோட ஹெல் ஃபயரை தடுத்துட, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா என்னோட விண்ட்லான்ஸ நீ எப்படி தடுத்த, ஒரு நிமிஷம் நீ போட்டிருக்க அந்த ரோப் அது ஃபேரி கிங்கோட தானே, இப்ப எனக்கு புரியுது நீ எப்படிப்பட்டவனு, அப்படின்னா நான் உனக்கு கஷ்டப்பட்டதை அழிச்சாக்கணும்ல அப்படின்னு அவளுமே தன்னோட ஸ்வாட எடுத்து அடிக்க வர ரியோவுமே தன்னோட ஸ்வாட ஃபுல்லா ஆக்கிக்கிட்டு அவனுமே தாக்குறான். ஆனா அந்த ஆக்குமா ரியோ கொடுக்குற எல்லா அட்டாக்குமே ஈஸியா தடுத்துக்கிட்டு இருக்கா. ரியாவும் அவ ஃபாஸ்டா இருக்கா, ஒருவேளை வின் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காளா, அவரோட ஸ்பீட் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு, ஆனா அவரோட சக்தி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. என்னோட டீச்சரை கம்பேர் பண்ணா இவ்வளவு ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆக்குமாவோ வேற கிங் அவரோட ஸ்வாட வேற அவங்ககிட்ட கொடுத்துருக்காரா, உண்மையிலே நீ யாரு, அதுவும் இல்லாம இந்த அளவுக்கு ஃபாஸ்டா எப்படி உன்னால மேஜிக்கை கேஸ்ட் பண்ண முடியுது, நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்ல ரியாவும் அது யாரு சொல்றான்னு பாரு. அந்த ஆக்குமாவோ நீ உண்மையிலேயே அவதானவதான், நீ சத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே திருப்பி தாக்குறா. ரியாவும் அவளை எப்படியாச்சும் திருப்பி தாக்கிட்டு இருக்கான், ஆனா அவளுமே எல்லா அட்டக்கு தடுத்துட்டு இருக்க. இப்போ அவளுமே தன்னோட வாட்டர் அடிச்சிட்டு யூஸ் பண்ணி அவளை தாக்குறான். அதுல அவளுக்குமே அடிப்பட்ட அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ரியோவுமே இன்னுமே தாக்க ஆரம்பிக்க. பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஹீலிங் சக்தி அதிகமா இருக்கு. அவளுமே அட்டாக் பண்ண ரியோவுமே ஒரு பில்டிங் குள்ள விழுந்துடுறான். பார்த்தா அவன் மேல ஒரு துளி விழுது. அப்புறம் தான் தெரியுது அது சாதாரண துளி இல்ல, ஆசிட்னு. அதுல அவளுக்கு நிறையவே அடி விழுந்துருச்சு. ஆனா அப்புறம் தான் தெரியுது ரியோ இன்னுமே அந்த ஆக்குமாவை கோவப்படுத்திட்டான்னு. அந்த ஆக்குமாவோ என்ன பண்றது, எனக்கு இப்ப டைம் கிடையாது, இந்த மாதிரி நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ண பாட்டல எனக்கு ஞாபகமே இல்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவதான் ஹியூமன். ரியோ சரி சொல்றத சொல்லிட்டல சாத்திக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல அந்த ஆக்குமாவோ நீயும் இந்த ஃபைட்டை என்ஜாய் பண்ண நினைச்சேன், ஆனா என்ன பண்றது, இந்த கிளாஸ்டர் ஒரு ஸ்பெஷல் கேஸ், ஏன்னா இதோட கண்ட்ரோல் என் கிட்ட இருக்கு. ரியவும் என்னது கிளாஸ்டரா, என்னோட பேரு லியனர் இருக்கா அலுபு இருக்கு, உன்னோட பேரு என்னன்னு கேட்க ரியவும் ஆக்குமா என்னோட பேரு ரியோ. இதுகிட்ட அந்த ஆக்குமாவும் என்னது எங்களை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னா எப்பாடுபட்டாவது நான் உனக்கு கொண்டு இருக்கணும்ல, இல்ல ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள உன்னை கண்டிப்பா கொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு அப்போனன்ட் கிடையாது நீ, சரி அப்படியே இருக்கட்டும் ரியோ நம்ம திருப்பி சந்திப்போம், ஒண்ணு நீ என்ன சந்திப்ப அப்படின்னா எங்க ஆளுங்களை ஒருத்தவங்களை சந்திப்ப, உன்னோட உயிர் என்னோடையது, அதனால மத்தவங்கள உன்னை கொல்ல விடாத அப்படின்னு சொல்லி அவளுமே அங்கிருந்து கிளம்பி விட்டுறா. இப்போ முழுசா அந்த எக்லிப்ஸ் முடிய அவளுமே அங்க கிளம்ப ரியவோ எப்படியோ அந்த சண்டையில பொழைச்சிட்ட, இந்த ரோபு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகிருக்கும், சரி நான் போய் காசை வித்ரா பண்ணிட்டு இருக்கிற காசுல புக்கை வாங்கிக்கிறேன்,
இப்போ ரியாவும் அந்த அக்கௌண்ட்டை பார்த்துட்டு, அட என்னோட அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பா அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு காசு பிரச்சனை எனக்கு இருக்காது. அவனுமே தன்னோட ரூம் போய் பார்க்க, அட யாருமே இல்லையா, என்னோட ஷோல்டர் ஹீல் பண்றதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தேன் அப்படின்னு என்னமோ சத்தங்க எது சொல்லிட்டு வெளியே பார்க்க பார்த்தா அங்க 3 பேருமே அங்கதான் இருக்காங்க. ஆனா அவங்கள 5 பேரு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நெல்சோ, நாங்க எதிர்பார்க்காத டைம்ல அடிச்சுட்டு பீத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அவனுமே அட டஞ்சன்ல எதிர்பார்க்காத டைம்ல தான் மான்ஸ்டர் அடிக்கும், அப்போ அந்த மான்ஸ்டர் கிட்ட இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா. பின்னாடி ரியோவுமே, கரெக்டா சொன்ன, எப்பவுமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லி தன்னோட மேஜிக் வச்சுட்டு பின்னாடி இருக்க 4 பேரை நாக் அவுட் பண்ணிடுறான். நீ தானே ராசா சொன்ன வார்னிங் எல்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல போற. நில்சோ, நாங்க சொன்னல ரூம் 1ல இருக்க டான் அவன் தான். ரியோவோ, ஓ இவர் தானே அவரு, சரி டான் என்ன பண்ண போற, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கல கிடக்குறாங்க. அவனுமே வாய முடின்னு சொல்லிட்டு அடிக்க வர ரியோவுமே ஈஸியா ஒரே ஸ்டெப்ல அவனை நாக் அவுட் பண்ணிடுறான். ரியோவோ, இது ஒரு போர்ஷன், உன்னோட ஸ்டாமினா ரெக்கவர் பண்ணும், நீ ஒரு பிரீச் தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ எல்லாருமே இன்னுமே டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட எனக்கு தெரியும், நம்ம எல்லாருமே நம்மளோட ஸ்டாமினாவை ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போகும். இப்போ அவங்க எல்லாருமே ஒரு சானாக்கு போய் தன்னோட ரெக்கவரி ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தன்னை ஹீல் பண்ணிக்கிறான். ரியாவோ, அட நீ நிஜமாலே ஒரு பிரீச் தானே அப்படின்னு சொல்ல, அவனுமே ஷோல்டர்ல பலமாடி பட்டிருக்குல, இது மட்டும் ஹார்ட்ல பட்டுச்சுன்னா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரியாவோ, நீ சொன்னது கரெக்ட் தான், இந்த அடி என்னோட ஹார்ட்டுக்கு எய்ம் பண்ணதுதான், ஆனா லாஸ்ட் செகண்ட்ல நான் அதை டாச் பண்ணிட்டேன். இதுக்கிட்ட நெல்சோ, அட நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா நீயே எப்படி தப்புச்சுன்றிய. ஆமா, நீ எது கூட சண்டை போட்ட. ரியோ, அதுவா, எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப நான் அப்புறம் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரியோ மனசுக்குள்ள ஆக்குமால, அதுவும் இல்லாம அந்த எக்லிப்ஸ் வந்த இடம், எனக்கு தெரியாத விஷயங்கள் இங்க நிறையவே இருக்குல்ல. சரி இப்போதைக்கு ரெஸ்ட் எடுப்போமே. நெல்ஸ் ஏட்டோ மத்தவங்களுமே டஞ்சனுக்கு போய் வேட்டையாட போறாங்க. அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் அடிச்சுக்கிட்டு எட்டோமே வித்தியாசமா இருக்குல்ல, இங்க காப்ளின் ஆச்சர்ல இருக்கவே கூடாது, இது வெறும் 5வது லேயர் மட்டும்தான். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிட்டு நம்ம வெளியே போய் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனா அதே டைம் அதே ஃப்ளோர்ல இந்த சைடு பார்த்தா அது இவ்வளவு பெரிய காப்ளின் மான்ஸ்டர் அங்க இருக்கு. இந்த சைடு ரியோவுமே அந்த ஆக்குமா லீனரோட மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஆனா அவளை விட நான் ஸ்பீடாவே மேஜிக்கை கேஸ் பண்ணேன். நான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும், என்கிட்ட இருக்கிற எல்லா வீக்னஸுமே என்னோட பலமா நான் மாத்தணும். அதுவும் இல்லாம மூமெண்ட் ஸ்பீடுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவ ஏர் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு ஸ்பீடா போயிட்டு இருந்தா. வாட்டர் ஜெட் 256 அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ட்ரை பண்ணி பார்க்க கொஞ்சம் தூரம் தான் நகர. அவனுமே இதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம் பா, ஆனா ஒரு 1000க்கு மேல வாட்டர் ஜெட் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி இப்ப லைப்ரரிக்கு போவோம். அப்படியே கட் பண்ணி லைப்ரரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நின்னுமே நான் அப்பவே நினைச்சேன், அந்த மாதிரி ஒரு வாட்டர் மேஜிக்கை யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா ஏன்னா ஃபோர்பிடன் புக்லயுமே அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை இல்லையே. வெறும் காத்துல ஐஸ் பால் உருவாக்குனானா நம்புற மாதிரியா இருக்கு. ஒருவேளை ரெனி யூஸ் பண்றது ஒரிஜினல் ஸ்பெல்லா இருக்குமோ, ஆனா அவன் அந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்றானா என் பேரோட இன்ஃபர்னல் மேஜிஷியன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் போலயே. அப்படியே பின்னாடி ஒரு குரல் கேட்க, யாருன்னு பார்த்தா அந்த எல்ஃப் பொண்ணு. அவளுமே நீல இந்த சைடு வரவே மாட்டேன் என்னன்னு சொல்லிட்டு கேட்க, அவளுமே நான் ஒரு சில விஷயத்த தேடலாம் நீங்க வந்தேன், ஆனா என்னதான் தேடியுமே அது கிடைக்கல எனக்கு. ஆனா சாரா உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதாச்சு இல்ல வேணா விட அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை விடுறா. அந்த ஹெல்ப் பண்ண சாரவுமே ராயல் கேபிட்டல்ல இருந்து இப்பதான் ஒரு மிஷினை முடிச்சுட்டு வந்தேன், ஆனா எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புறா. இந்த சைடு வழக்கம் போல நில்சமே அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வலிஞ்சுட்டு இருக்க. அவங்களுமே என்னாச்சு போன உடனே டக்குன்னு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்க, அவங்களுமே அந்த காப்ளின்ஸ் கிட்ட இருந்து அடிச்ச மேஜிக் ஸ்டோனை கொடுக்க, அவளுமே அதை பார்த்துட்டு ஆமா இதெல்லாமே காப்ளின் ஆர்ச்சர்ஸோட தான், ஆனா பல வருஷங்களா அந்த மாதிரி காப்ளின் ஆர்ச்சர்ஸ் 5வது லேயர்ல இருந்து நாங்க பார்த்தது கிடையாது. இதை பத்தி நான் உடனே கில்டு மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு அவளும் அங்க போறா. அந்த கில்டு மாஸ்டருமே அதை பார்த்துட்டு 10வது ஃப்ளோர்ல இருக்க வேண்டியது 5வது ஃப்ளோர்ல வந்திருக்கா அப்படின்னா இது ஒரு வார்னிங் சைன். நம்ம டவுன்ல எத்தனை பி ரேங்க் பார்ட்டி இருக்கு, அந்த ரிசப்ஷனிஸ்டுமே 2 இருக்கு, கிரிம்சன் ஸ்வாட் ஒயிட் பிரிகேட் இருக்கு. சரி 2 பார்ட்டியுமே இங்க கூப்பிடு, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் பேசணும். இந்த சைட் கிரிம்சன் பார்ட்டியில இருக்க அதாச்சு ஆபலுமே அங்க போய்கிட்டு இருக்க. அவனுமே அட பிரிகேட் பார்ட்டி அங்க வருதா, அவனுங்க கண்டாலே எனக்கு பிடிக்காது இப்படி புலம்பிக்கிட்டே ஆபலுமே அந்த ரூம்ல போறான். அங்க ஒயிட் பிரிகேட்டை சேர்ந்த பிலிப்ஸுமே அட ஆபல் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆபலுமே சலிச்சுக்கிட்டு வணக்கம் வணக்கம் அப்படின்றான். கில்டு மாஸ்டருமே கிரிம்சன் ஸ்வாடும் ஒயிட் பிரிகேட் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஷயத்த கிளர்க் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, காப்ளின் ஆர்ச்சர்ஸ் 5வது ஃப்ளோருக்கு வந்திருக்கு. இது ஒரு உண்மையான விஷயம், அந்த காப்ளின் ஆர்ச்சர்ஸோட மேஜிக் ஸ்டோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒயிட் பிரிகேட்ஸ் இந்த பிலிப்ஸுமே. அப்போ இது ஒரு உண்மையான விஷயம்னா சரி நாங்க என்ன பண்ணணும். கில்டு மாஸ்டரும் கிரிம்சன் ஸ்வாடும் ஒயிட் பிரிகேடும் டஞ்சனோல போயிட்டு கிரேட் டைட்டில் போருக்கான ஏதாச்சும் ஒரு அறிகுறி இருக்காங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கிரேட் டைட்டில் போர் டஞ்சன் உள்ள அளவுக்கு அதிகமான மான்ஸ்டரோட பாப்புலேஷன் அதிகமானா அது கண்டிப்பா வெளிவர ஆரம்பிக்கும், அதுதான் நம்ம அப்படி சொல்லுவோம். கடைசி கிரேட் டைட்டில் போர் நடந்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்னா ஒருவேளை இப்ப நடக்கிறதுமே கிரேட் டைட்டில் போரா கூட இருக்கலாம். ஆவலும் மத்தவங்களும் நாங்க போய் இன்வெஸ்டிகேட் தானே பண்ணணும். ஒருவேளை கிரேட் டைட்டில் போர் நடக்குதுன்னா என்ன பண்ணணும். கில்டு மாஸ்டரும் அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே நீங்க வெளியே வந்துருங்க, நம்ம டஞ்சனை கை விட்டுட்டு வெளியே வந்து டிஃபென்ஸ் அதிகப்படுத்துவோம். மத்த கில்டு கூடயும் ரீஜனல் லைன்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் வெளியே வர மான்ஸ்டர் அழிப்போம். நாளைக்கு காலையில நீங்க டஞ்சனுக்கு போங்க, ஆல்ரெடி நாங்க நோட்டீஸ் போர்ட்ல டஞ்சனுக்குள்ள யாரும் போக வேணும்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கோம். அதனால கிரிம்சன் ஸ்வாட் ஒயிட் பிரிகேட் இந்த கொஸ்டின் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா. நாங்க அக்செப்ட் பண்றோம்னு சொல்றாங்க. இந்த சைடு கில்டோட லாட்சில அட ரியோ என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டு அப்படின்னு கேட்க, ரியோமே ஆமா நான் சைட்ல இருக்க லைப்ரரி
லைப்ரரியா நான் சுத்தி பார்க்க போறேன். அந்த சைடு தான் ஆல்கமி பத்தி நிறைய புக் இருந்துச்சு கேள்விப்பட்டேன். அதே டைம் அவனும் மனசுக்குள்ள அது கூடவே ஆக்குமா பத்தியுமே நான் தேடி பார்க்கணும். ஏட்டவும் டிராங்கில் அதுக்கு மேல இருக்க அட்வென்ச்சர்ஸால மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா உனக்கு எந்த பிரச்சனை இல்ல ரியோ, உன்னால போக முடியும். அதே டைம் அந்த இடத்துல ஃபோர்பிடன் டெக்ஸ்டுமே இருக்கு. இதுக்கிட்ட ரியாவும் என்னது ஃபோர்பிடன் டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்க ஏட்டவும் அவ்வளவு ஆச்சரியப்படாத, பீராங்க் அட்வென்ச்சர்ஸால மட்டும்தான் அதை படிக்க முடியும். ஆனா கவலைப்படாத ரியோ, எனக்கு தெரிஞ்சு நீ கூடிய சீக்கிரமாவே பீராங்க் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ரியாவும் சரி என்னாச்சு நில்ஸ், இன்னைக்குமே டஞ்சன் போறீங்களா அப்படின்னு கேட்க நெல்ஸுமே ஆமா அப்படின்னு சொல்ல ரியோவுமே சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். ரியோவும் அந்த லைப்ரரி போயிட்டு இந்த சைடு இருக்க லைப்ரரி நிறையவே பெருசா இருக்குல்ல, ஆனா ஆல்கமி பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுவும் இல்லாம நான் போய் ஆக்குமாங்கிற புக்கு எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாம் நான் ஒரு மாதிரி பாப்பானுங்கன்னு சொல்லிட்டு அங்க போவ. அங்க பார்த்தா அந்த எல்ஃப் போனானா சார் அங்க இருக்கா. இந்த சைடு பிரிகேடு கிரிம்சன் ஸ்வாடுமே அந்த டென்ஷன்ல போக்குறதுக்கு தயாராயிட்டாங்க. பிரிகேட் பார்ட்டியோட ஹெட் பிலிப்ஸுமே எங்க பார்ட்டியில இருக்க பாதி பேரை கூட்டிட்டு வந்துட்டோம், ஆனா இங்க இருக்கவங்க எல்லாருமே சீராங்கர்ஸ் மட்டும் தான். கில்டு மாஸ்டரும் சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போவ. ஆபலும் ஒரு நிமிஷம், எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. லைன் உன்னோட ப்ரோபுங்கிற விண்டோ ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டு இந்த மொத்த ஃபர்ஸ்ட் லேயருமே ஸ்கேன் பண்ணு. இல்லைன்னுமே மந்திரத்தை சொல்லிட்டு ப்ரோபுங்கிற ஸ்பெல் யூஸ் பண்ணி அந்த மொத்த ஃபர்ஸ்ட் லேயருமே விண்டோ வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்றா. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு இல்லைன்னுமே என்ட்ரன்ஸ்ல நிறைய மான்ஸ்டர் இருக்கு, 100கணக்கான மேல இருக்குங்க. இதை பார்த்தோன்னே மத்தவங்களுமே ஷாக் ஆயிட்டு நான் போய் நினைச்சேன். அப்போ கிரேட் டைட்டில் போல் வந்தாச்சுல்ல. கில்டு மாஸ்டரும் எல்லாருமே பின்வாங்குங்க, நைட்ஸ்க்கு இந்த விஷயத்த சொல்லுங்க, எல்லாருமே டிஃபென்ஸ் அதிகப்படுத்துங்க. இந்த சைடு நில் சைட்டும் மத்தவங்களுமே அந்த நோட்டீஸை பார்த்துட்டு என்னது டென்ஷனை மூடிட்டாங்களான்னு சொல்லிட்டு சோகமா இருக்க அங்க ஒருத்தர் வந்துட்டு கிரேட் டைட்டில் போர் ஆரம்பிச்சிருச்சு, இருக்கிற எல்லா அட்வென்ச்சர்ஸுமே இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. இதை கேட்டோன்னே நில்ஸ் மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லா அட்வென்ச்சர்ஸுமே டஞ்சன் வால நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு அந்த விஷயம் எதுவுமே தெரியாம ரியோவுமே அந்த எல்ஃப் போன கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சாராவுமே நான் அப்ப நினைச்சேன், அப்போ நீங்க தான் தங்கிட்டு இருக்கல, என்னோட பேரு சாரா. ரியோவுமே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சாராவுமே சரி இங்க என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியோவும் அதுவா நான் ஆக்குமா இல்ல ஆல்கமி பத்தி தேடிட்டு இருக்கேன். இது கேட்ட அவளுமே ஓ ஆல்கமி பத்தி தேடுறியா, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியோவுமே ஆமா அவ்வளவு அவசரம் இல்ல, இருந்தாலுமே ஒரு கோலமை கிரியேட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். சிரமம் ஆச்சரியப்பட்டுட்டு என்னது ஒரு கோலமை கிரியேட் பண்ண போறியா, இங்க ஸ்பெசிபிக்கா கோலமை பத்தி எந்த புக்கும் கிடையாது, இருந்தாலுமே ஒரு சில புக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு அவளுமே கூட்டு போறா. போற வழியில ரியோ உனக்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்க ரியோவும் ஆமா எனக்கு எப்பயுமே புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி லைப்ரரி வந்து ரொம்ப நாள் ஆகுதா, அதனால ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கா இருக்கு. சேராவோ என்னது பல வருஷத்துக்கு முன்னாடியா, என்னமோ பல வருஷம் வாழ்ந்த மாதிரி பேசுற. ரியோவும் அது வந்து ஆமா சாரா நீங்க ஒரு எல்ஃப் தானே. அவளுமே ஆமா நானுமே உன்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சரர் தான், நான் வெண்டுங்கிற பீராங்க் பார்ட்டியை சேர்ந்தவ, ஆனா அந்த பார்ட்டியில நான் மட்டும் தான் இருக்கேன். ரியோவும் என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு எல்ஃப் தான் இருக்காங்க அப்படின்னு. சேராவும் ஆமா எல்ஃப் எல்லாமே ஒரே குரூப்பா இருக்கிறவங்க, ஆனா நான் மட்டும் தான் தனியா இருக்கிறவன், ஆனா அப்படி இருக்கிறதுனால தான் நான் உன்னை இப்ப சந்திச்சேன், அது ஒரு நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி இவங்களுமே அமைதியா போய்கிட்டு இருக்க. அதே டைம் இந்த சைடு பார்த்தா அந்த பூமியை கலவரமா இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே பாலுக்கு பின்னாடி போயிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாருமே டிஃபென்ஸை டைட் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டோரை உடச்சுக்கிட்டு அங்க மான்ஸ்டர்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. கில்டு மாஸ்டருமே அட்டாக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே தன்னோட வெப்பன்ஸ் அண்ட் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அங்க வர மான்ஸ்டரை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்காங்க. அதே டைம் அட்வென்ச்சர்ஸ் கூடவே அந்த நாட்டோட நைட்ஸுமே அங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் அவங்க மான்ஸ்டர் அழிச்சாலுமே அதிகமாக மான்ஸ்டர் வந்துகிட்டே இருக்குங்க. இப்படியே ரொம்ப நேரத்துக்கு போய்கிட்டு இருக்க வர வர மான்ஸ்டர் அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆபலம் லேன் உன்னோட மான அவசியத்தவே கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும், இருந்தாலுமே அங்க இருக்க மான்ஸ்டரை மொத்தமா முடிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெல் இருந்துச்சுன்னா உடனே யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்ல லேனுமே அது எப்படி என்கிட்ட இருக்கும், அந்த ஒரு ஸ்பெல் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே போய்கிட்டு இருக்க அங்க இருக்க ஆரோஸும் மத்த வெப்பன்ஸும் குறைய பார்த்தா நில்ஸும் மத்தவங்களுமே அந்த ஊர்ல இருக்க மொத்த வெப்பனுமே தூக்கிட்டு வந்துட்டாங்க. நில்ஸும் ஆபல் கிட்ட போயிட்டு ஆபல் இந்தங்க ஆரோ அதுவும் இல்லாம கில்டு மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு, இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு பெருசு ஒண்ணு இருக்கு. ஆபலும் எனக்கு புரிஞ்சுது நான் பாத்துக்கிறேன். இப்ப அங்க கூட்டமா வந்த மாஸ்டருமே கம்மியாவ இதை பார்த்து கில்டு மாஸ்டருமே சரி கிரிம்சன் ஸ்வாட் ஒயிட் பிரிகேட் நீங்க ரெண்டு பேருமே உள்ள இறங்குங்க, நம்ம இப்ப அட்டாக் பண்ண போறோம். அவங்களுமே உள்ள வந்துட்டு மேஜிக் மட்டும் இல்லாம தன்னோட வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டு அங்க இருக்க காப்ளின்ஸை ஈஸியாவே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த கில்டு மாஸ்டர் சொன்ன மாதிரியே ஒரு காப்ளின் ஜெனரல் அங்க வருது. ஆனா அந்த காப்ளின் ஜெனரலுக்கு பின்னாடியுமே இன்னுமே 2 காப்ளின் ஜெனரல் வருது. இதை பார்த்து அவளும் 3 காப்ளின் ஜெனரல் வந்திருக்குன்னா அப்படின்னா பின்னாடி ஒரு காப்ளின் கிங் இருக்கணும். நானும் பிலிப்ஸும் இங்க இருக்கிறவங்க பாத்துக்கிறோம், பின்னாடி இருக்கிறத மத்தவங்க பாத்துப்பாங்க. இந்த காப்ளின் ஜெனரல்ல காப்ளின் கிங் வரதுக்கு முன்னாடி நம்ம அழிச்சாகணும். ஆபலும் மத்தவங்களுமே அங்க இருக்க காப்ளின் ஜெனரல்ல தன்னோட டீம் ஒர்க் வச்சுக்கிட்டு ஈஸியாவே எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்களும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க ஆபலுக்கு எது ஒன்று தெரியுது. அவனும் அதை கவனிச்சுட்டு எல்லாருமே கீழே குனிங்க அப்படின்னு சொல்ல பார்த்த ஒரு அட்டாக் வந்து அந்த காப்ளின் ஜெனரல்ல சேர்த்து அழிக்குது. இதை பார்த்து லேண்ட் மத்தவங்களும் அங்க வந்தது ஒரு ஆஸ்லாஷ், ஆனா நான் பார்த்ததை விட வேகமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. அவளும் அது ஒரு ஸ்பெல்லு கிடையாது, அவன் வெறும் தன்னோட கையை தான் வீசினா தன்னோட ஜெனரலோட சேர்த்து நம்மள அழிக்கிறதுக்கு அவ பிளான் பண்ணா. இப்போ எல்லாருமே சேர்ந்து காப்ளின் கிங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா காப்ளின் கிங்கோட ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, என்ன வெப்பனாலுமே அதை தொலைக்க முடியல. ஆனா ஆபலுமே தன்னோட ஷேடோ ஸ்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி அந்த காப்ளின் கிங்கோட அட்டாக்ல தப்பிச்சு அந்த காப்ளின் கிங்க அழிக்கிறான். ஆனா அந்த அட்டாக்லயுமே அந்த காப்ளின் கிங்கோட கதை முடியல. ஆபலோ எனக்குமே தெரியும் நீ இதுல சாக மாட்டான், லின் உன்னோட ஸ்பெல்ல ஆரம்பி அப்படின்னு சொல்ல பார்த்தா இவ்வளவு நேரத்துக்குமே லின்னுமே ஒரு மேஜிக் ஸ்பெல்ல உருவாக்கிட்டு இருந்தா. அவளுமே புல்லட் ரிங் அப்படின்னு சொல்ல அந்த விண்ட் மேஜிக்குமே அந்த காப்ளின் கிங்க தொலைக்குது.
முன்னாடி இருந்த ஆபலுமே தன்னோட பர்ஃபெக்ட் ஷேடை வச்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சிடுறான். அந்த அட்டாக்ல ஒரு வழியா காப்ளின் கிங்குமே அழியுது. கடைசியில எப்படியோ அந்த கிரேட் டைட்டில் போர்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பிலிப்ஸும் அப்ப இவ்வளவு நேரத்துக்கு அவ புல்லட் ட்ரெயின் ஸ்பெல்ல தான் கேஸ் பண்ணிட்டு இருந்தால. ஆபலும் ஆமா அது ஒரு பவர்ஃபுல் ஸ்பெல்ல தான், ஆனா அதை கேஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே இந்த சைடு பார்த்தா கிரிம்சன் ஸ்வாடியும் பிரிகேட்டியும் அங்க இருக்க எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு வெளியே இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கிறது தெரியாம ரியோவுமே சேராமே அங்க புக்கு கொஞ்சம் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த கிரேட் டைட்டில் போருக்கு நிறைய செலவாயிடுச்சு, இதுல பட்ஜெட் போட்டு பாதுகாக்கணும். அதுவும் இல்லாம இந்த கிரேட் டைட்டில் போர்டு நடந்ததுக்கு ராயல் கேபிட்டல்ல இருந்து நிறைய ரீசர்ச்சர்ஸ் வருவானுங்க, அவனுங்க வேற சமாளிக்கணும். டஞ்சனை ஒரு மாசத்துக்கு மூடி வைக்க போறோம், இருந்தாலுமே அவனுக்கு என்ன பிரச்சனை கொடுக்க போறானுங்க தெரியல. இப்போ ரியோக்கு எல்லா விஷயத்த சொல்ல, ஓ கிரேட் டைட்டில் போர் முடிச்சதுக்கு இந்த கொண்டாட்டமா அப்படின்னு சொல்ல, நில்சோ நீங்க எந்த இருக்கணும் ரியோ, ஆபல பாத்துருக்கணுமே அந்த மாதிரி அட்டகாசமா இருந்தாரு. அதுவும் இல்லாம லின் புல்லட் ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக் யூஸ் பண்ணா, அது எப்படி அவர் டாச் பண்ணாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஆபல் வந்துட்டு நான் இப்ப யூஸ் பண்ண ஸ்கில்லோட பேரு பெர்ஃபெக்ட் ஷேடோ, அது ஒரு ஸ்வாட் ஸ்கில், மேஜிக் உட்பட ரேஞ்ச் அட்டாக்ல தப்பிக்கலாம். எப்படி அவங்களும் பேசிட்டு இருக்க அவங்களோட டீம் அவங்க வந்துட்டு அட இங்கதான் இருப்பான்னு நான் நினைச்சேன், நான் தான் சொன்னல ரியோட தான் ஆபல் இருப்பான்னு. ஆபலுக்கு உனதான் ரொம்ப பிடிக்கும் போல சொல்லிட்டு அவளுமே சலிச்சுக்கிட்டே சொல்றா. லின்னும் ஆமரியும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாவணும், நீ காத்துலயே ஐஸ் வால கிரியேட் பண்ணுவியா? ரியவும் என்னால முடியும், ஒரு 40 மீட்டருக்கு அது வரைக்கும் தான் என்னோட லிமிட். இது கேட்ட உடனே லின்னுக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப அது உண்மைதானா? ரியவும் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியால கத்துக்கல, பல வருஷத்துக்கு ட்ரைனிங் எடுத்து அதை கத்துக்கிட்டேன். லின்னும் பல பேரால அதை செய்யக்கூட முடியாது. ஆமா இப்ப நீ யூஸ் பண்றது ஒரிஜினல் ஸ்பெல்லா? ரியவோ ஒரிஜினல் ஸ்பெல்லா அப்படின்னு நான் கேட்க, லின்னும் இந்த உலகத்துல இருக்க முக்காசி மேஜிக்கு ஏற்கனவே இருக்கிற மந்திரத்தை சொல்லி அதை யூஸ் பண்ணாதான் அந்த மேஜிக் ஒர்க் ஆகும். ரியவோ என்னை பொறுத்த வரைக்கும் மந்திரங்கிறது அவங்க விருப்பத்தை பொறுத்து ஈஸத்துக்கு மாத்திக்கலாம், எப்படி இருந்தாலும் ரிசல்ட் ஒண்ணு தானே. சரி எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. ஆனா லின்னுமே அவன் சொன்ன ஷாக்ல அப்படியே இருக்கா. ஆப்பிள் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், ரியோ பொறுத்த வரைக்கும் மந்திரங்கிறது சொல்றதுக்கு கூலா இருக்குன்னு சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கான். அவனால மந்திரம் எல்லாமே கேஸ் பண்ண முடியும். லினோ அவன் அந்த மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்றதுக்கு நான் ஆச்சரியப்பட்டேன், இவனால இப்ப மந்திரம் சொல்லாமலே யூஸ் பண்ண முடியுமா? டெல்ஸ் மத்தவங்களும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்க அங்க பார்த்தா ஒரு வேலையும் இல்ல. டன்சன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது. ரியாவோ ஆமா எங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நில்ஸும் வேலை தேடிட்டு இருக்கோம், டன்சன் க்ளோஸ் பண்ணதுனால எங்களுக்கு எந்த வித வேலையுமே இல்ல. ஆமா ரியோ நீங்களும் கொஸ்ட் எடுக்கிறதா வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ரியாவோ இல்ல நான் ஆல்கெமி யூஸ் பண்ணும், அதுக்கு எனக்கு ஒரு சில ஓர் தேவை. ஆனா அந்த டஞ்சன் இன்சிடென்ட்னால எல்லா ஊருமே வித்து போயிடுச்சு. ஏட்டவோ என்னது காப்பர் ஊரா, அது ரொம்ப விலை அதிகமாச்சே. ரியவோ அப்படின்னா நான் உங்க 3 பேருமே ஹையர் பண்றேனே, எனக்கு இந்த ஏரியா பத்தின தெரியாது, அதனால ஊர் எங்க இருக்குங்கிறத எனக்கு வழி காட்டுங்க. ஏட்டவோ இங்க பக்கத்துல ஒரு கைவிடப்பட்ட மைன் இருக்கு, அங்க அது கிடைக்கும். ரியவோ அப்படின்னா சரி, ஒருத்தருக்கு நான் 4 கோல்டு காயின் தரேன், அது கூடவே மைன்ல என் கூட சேர்ந்து வேலை செய்யறப்ப நீங்க எடுக்கிற ஒரு வரைக்கும் நான் 25 கோல்டு காயின் தரேன். இதுக்கிட்ட அவங்களும் ஷாக்கிட்டு கண்டிப்பா வரும், ஆனா நீங்க கொடுக்கறது ரொம்ப அதிகமா இல்ல அப்படின்னு கேட்க, ரியவோ கரெக்ட் தான், இருந்தாலுமே நான் வெளியே எது கேட்டா இதோட அதிகமா வரும், அதனால எனக்கு இதெல்லாம் லாபம் தான். இப்ப எல்லாம் முடிஞ்சு ரியோ தன்னோட ரூமுக்கு வர, அங்க வெளியே என்னமோ சந்தை இருக்குது. அவனுமே ஜன்னல் திறந்து பார்க்க அங்க அந்த டவுனோட நைட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒருத்தர் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவளுக்கு தான் விருப்பம் இல்ல சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த நைட்டுமே தன்னோட வாழ் எடுத்துட்டு கவலைப்படாத, உனக்கு கொல்ல மாட்டான், ஆனா ஒரு அட்வென்ச்சரா உன்னோட இடம் என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனை கிட்ட நெருங்க பார்த்தா தடுக்கி விழுந்துடுறான். அவனுமே என்ன நடக்குதுன்னு தெரியல, நீ என்ன பண்ணு சொல்லிட்டு கேட்க, அவனுமே நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல அவன் திரும்பி கீழே விழுந்துட்டே இருக்கான். இப்போ பின்னாடி ஒரு குரல் கேக்குது, போதும் அப்படின்னு சொல்ல பார்த்தா அங்க வந்தது அந்த பிரிகேடோட தலைவர் பிலிப்ஸ். அந்த நைட்ஸோ எங்களை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்க, பிலிப்ஸோ இந்த கிங்டமோட நைட்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒரு அட்வென்ச்சரா இருக்கலாம், ஆனா இந்த கிங்டமோட ஒரு நோபல்னா நான் தான் பிலிப்ஸ் ஏ ஹெயின்டன், ஹவுஸ் ஹைன்லைனோட வாரிசு. இது கிட்ட வந்து நைட்ஸோ எனது ஹைன்லைனா, எது ராயல் நைட்ஸோட எக்ஸ் கமாண்டரா? பிலிப்ஸோ ஆமா அவர் எங்க அப்பா தான், அதனால நம்ம கிங்டமோட நைட்ஸ் பேரை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாம இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்க நைட்ஸுமே அங்கிருந்து பயந்து ஓடிடுறாங்க. அந்த 2 பேரும் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. பிலிப்ஸ் மேல ரியோ இருக்கிறத பார்த்துட்டு, ஆமா நீ ரியோ தானே? ரியோ ஆமா நீங்களுமே பிலிப்ஸ் தானே அப்படின்னு சொல்ல, ஆமா நான் தான் ஒயிட் பிரிகேட்டோட கேப்டன். ஆபல் சொன்ன மாதிரி தான் இருக்க, ஆனா உன்னோட மேஜிக் நிஜமாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்ப தான் தெரியுது ரியோ தான் தன்னோட ஐஸ் மேஜிக் வச்சுக்கிட்டு அவனை தடுக்க வச்சானு. பிலிப்ஸும் இப்ப எனக்கு புரியுது, அந்த கிரேட் டைட்டில் போற நீ இருந்ததா ஈஸியாவே முடிச்சிருக்கலான்னு ஏன் ஆபல் சொன்னானே இப்ப எனக்கு புரியுது. பின்னாடி அவளோட லிeutenant வந்துட்டு கேப்டன் நம்ம கிளம்பணும்னு சொல்ல அவனுமே அங்க இருந்து கிளம்புறான். ரியாவோ பிலிப்ஸ் அப்புறம் அந்த பொண்ணு 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ஆனா எதுக்கு ஒரு நோம்பலோட பையன் அட்வென்ச்சரர் ஆனான்னு எனக்கு புரியல. இப்ப ரியோ சாப்பிட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஆபல வந்துட்டு, அட நீ தனியா சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்ல, ரியாவோ இப்படி நீ ஆறுதலா பேசினாலும் உனக்குலாம் சோறு வாங்கி தர மாட்டேன்ப்பா, ஆனா நீ எனக்கு வாங்கி தரலாம், நான் எல்லாத்தையுமே ஏத்துப்ப அப்படின்னு சொல்ல, ஆபலும் உனக்கு இருக்க காசுக்கு நீ எவ்வளவு வேணா வாங்கலாம், என்கிட்ட கேட்காத. ரியாவோ ஆமா நீமே தனியா வர மாட்டியே, ஓ இப்ப எனக்கு புரியுது நீ பிளஷர் டிஸ்ட்ரிக்ட் போறியா அப்படின்னு கேட்க, எதுக்கிட்ட ஆபலும் என்ன பேசிட்டு இருக்க, யாரு என்ன கேட்பான்னு யாருக்கு தெரியாதுல. ரியாவோ இந்த சப்ஜெக்ட் எடுத்தோடனே நீ மறுக்கிறேன்னா அப்போ உனக்கு ஒரு
பிடிச்ச பொண்ணு இருக்கா கரெக்டா, உனக்கு லின்னு பிடிக்குது ஆனா நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல ஆபலும் இல்ல லின்னுக்கு என்னெல்லாம் பிடிக்காது வாரன்னு தான் பிடிக்கும். ரியாவோ என்னது அந்த ஜோடியா, ஒரு வித்தியாசமான ஜோடியா இருக்கப்பா, அவங்களோட காதல் அவங்களோட உயரத்தை மேட்ச் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா உனக்கு ரியாவை தான் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்ல இதுகிட்ட ஆபலும் வெக்கப்பட்டுட்டு நான் உங்ககிட்ட சொன்னல அப்படிலாம் கிடையாது. ரியாவும் இதை சொன்னதுக்கு எதுக்குப்பா ஸ்கூல் பையன் மாதிரி வெக்கப்படுற அப்படின்னு சொல்ல அவனுமே என்னது ஸ்கூல் பையனா. ரியாவும் சரி உண்மையிலே எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆபலும் சரி நீ ஃப்ரீயா இருந்தானா உன்னோட உதவி எனக்கு தேவை. இப்ப அவங்களுமே அந்த பிளஷர் டிஸ்ட்ரிக்ட் போறாங்க. ஆபலும் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ஒரு டிப்பு கொடுத்தான், இந்த டவுன்ல நிறைய நேட்ஸ் இருக்காங்க ஆனா கொஞ்சம் நேட்ஸ் ரொம்ப மோசமானவங்க, அவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ஓடி வந்துட்டா சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துச்சு. ரியாவும் ஆபல் அங்க 2 பேரும் வித்தியாசமா இருக்காங்க. ஆபலும் இந்த டவுன்ல ஒரு டஞ்சன் இருக்கு அதனால அப்பப்ப டிராவலர்ஸ் வருவாங்க தான். ரியாவும் கரெக்ட் தான் ஆனா இப்போ டஞ்சன் மூடி இருக்கு டிராவலர்ஸும் வரது கிடையாது, அதனால அவங்க 2 பேரை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ரியாவும் அட எல்லாமே காலியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க பின்னாடி அவன் அட்டாக் பண்றாங்க ஆனா ரியோவுமே அதை தடுத்துடுறான். அவனுக்கு பின்னாடி இனிமே 3 பேர் தாக்க ரியோவுமே ஒரு ஐஸ் பாலை வச்சுக்கிட்டு அவங்கள ஈஸியாவே மயக்கடி வச்சிடறான். நம்மள ஒரு டிராப்ல விளை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டானுங்களே. ஆபலும் இது நீயா இருக்க எப்படியாச்சு இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், அட இது ஒரு ஆல்கமிக்கல் டூல் தானே அப்படின்னு சொல்ல ரியாவோ இது ஆல்கமியா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆபலும் கண்டிப்பா நடக்காது, இது ஒரு எவிடன்ஸ், இதை நான் கொடுத்தாவணும்னு சொல்லிட்டு அவனை அதை எடுத்துட்டு போயிடுறான். இவங்க எல்லாருமே ஆண்டலிவ கேபிட்டல்ல சேர்ந்த அட்வென்ச்சரர்ஸ். சரி இந்த விஷயத்துல டவுன் கார்டு பாத்துப்பாங்க, அவங்க கிட்ட இவங்களை ஒப்படைச்சிடலாம். அப்படி இந்த சைடு பார்த்தா பிலிப்ஸ் போய்கிட்டு இருக்க, அவனுக்கு பின்னாடி இவன் வெரைட்டி விட்ட நைட்ஸுமே என்ன அசிங்கப்படுத்துறான், இவனுக்கு ஒரு பாட கத்தவனு சொல்லிட்டு பிலிப்ஸ் அட்டாக் பண்ண போறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி பிலிப்ஸோட லிeutenant வந்துட்டு அவங்கள தாக்குறா. அங்க இருக்க நைட்ஸ் இருக்கிற தடையும் தெரியாம அவங்கள பூசிக்கிட்டுறா. முன்னாடி போன பிலிப்ஸும் நல்ல வேலை செஞ்ச சென்னா. அடுத்த நாள் அந்த கில்டி மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த டஞ்சனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டாங்க. கில்டி மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க இருக்க டஞ்சனை ஓபன் பண்ணணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களுமே கில்டி மாஸ்டர் பொறுமையா கேளுங்க, நாங்க ராஜாவோட ஆர்டரோட வந்திருக்கோம், அதுவும் இல்லாம இந்த இடத்த யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு. இதை பார்த்து அந்த ரிசர்ச்சர் ரைட்டும் நான் இங்க இருக்க சாப்பாடு உங்களுக்கு கேட்காம எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, பக்கத்துல இருக்க டவுன் கிட்ட இருந்து நாங்க அதை வாங்கிக்கிறோம். பக்கத்துல அவரோட ரெஸ்டாரண்ட்டும் சாப்பாடுக்கு இப்ப பிரச்சனை இல்லை ஆனா டஞ்சனை ஓபன் பண்ணியே ஆகணும். அந்த கில்டு மாஸ்டரும் சரி லோனோட டஞ்சனோட நாங்க ஓபன் பண்றோம் ஆனா அட்வென்ச்சர்ஸ்கோ இல்ல எந்த அசம்பாவிதம் நடந்தாலுமே அதுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கலன்னா டஞ்சன் மூடியர். அந்த இடமே சரி நடக்கிறது நடக்கட்டும் நாங்க ஒத்துக்கிறோம், எங்க பொறுப்புனால எங்க இஷ்டத்துக்கு நாங்க அட்வென்ச்சர்ஸை பிக் பண்ணிக்கலாம்ல. கில்டு மாஸ்டரும் அது அட்வென்ச்சர்ஸை பொறுத்து, அதுவும் இல்லாம உங்ககிட்ட ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன், கிரேட் டைட்டில் போர் நடந்த அப்புறம் டஞ்சன் எந்த நிலைமையில இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ ரியாவும் ஆபலோட இடத்துக்கு போவா. அட இதான் ஆபல் தங்குற இடம்ல, இந்த இடத்துல கேஃபேட்டீரியா நல்லா இருக்கும், நான் வயிறு முட்டை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு நீங்க ஒரு அட்வென்ச்சர் தானே, நான் அட்வென்ச்சர் கில்டு அவசரமா போனோம், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ரியாவோ அட இல்லம்மா நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல அவளுமே கையை பிடிச்சி வலிச்சுன்னு கூட்டு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஒரு லெட்டர் அவள்கிட்ட கொடுத்துட்டு ப்ரொஃபசர் ஹில்டகார்டு கிட்ட இருந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொல்ல லினோ என்னது ஹில்டகார்டு கிட்ட இருந்து வந்திருக்கா. ஆபல் அதை படிச்சு பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோர்ட் மியூசிஷியன், அதாச்சு இங்க வர ரீசர்ச்சருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுமா. ரியாவோ அதான் டஞ்சனை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்ல ஆபலும் அதெல்லாம் பெரிய பாலிடிக்ஸ் பா, அவங்க நினைச்சா மூடுவாங்க நினைச்சா துறப்பாங்க. ஒரு கிரேட் டைட்டில் போருக்கு அப்புறம் டஞ்சனை ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏ ரேங்க் பார்ட்டி அந்த டென்ஷனுக்குள்ள போனாங்க ஆனா அவங்க திரும்பி வரவே இல்லை. அந்த ஏ ரேங்க் பார்ட்டி மட்டும் கிடையாது, அவங்களோட லீடர் ஒரு எஸ் ரேங்க் அவனுமே திரும்பி வரல. புரியுற மாதிரி சொல்லணும்னா கிரேட்டர் போருக்கு அப்புறம் டஞ்சன் எந்த நிலைமையில இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ரியாவோ அப்படின்னா அந்த பக்கம் போகாம இருக்கிறது நல்லது, சரி நான் சாப்பிட போனோம் அப்படியே வட்டா அப்படின்னு சொல்லிட்டு போவ. ரியாவோ ஆமா உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணுமே என்னோட பேரு நடாலி ஸ்வார்ட்ஸ்காஃப். லினோ என்னது ஸ்வார்ட்ஸ்காஃபா, இந்த கிரேட் மெஜிஷியன் ஃபேமிலி சேர்ந்தவங்களா. அந்த நடாலி பொண்ணுமே ஆமா ஆனா நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாட்டர் மெஜிஷியன் கிடையாது. லினோ நடாலி காத்துல தூரத்துல இருந்து ஒரு பெரிய ஐஸ் வால கிரியேட் பண்ண முடியுமா உங்களால. நட்டாலியும் இல்ல அந்த மாதிரி ஒரு மேஜிக்க நான் கேள்வி கூட பட்டது கிடையாது. ஆபலோ ஏன்னாச்சு இல்லைன்னு இன்னுமே சந்தேகப்படுறேன் அப்படின்னு கேட்க அந்த மாதிரி ஒரு மேஜிஷியனை நான் கேள்வி கூட பட்டது கிடையாது. நட்டாலியோ அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மேஜிக் நிஜமாலே இருக்கு அப்படின்னு கேட்க ரியாவும் இப்போ உனக்கு வழி காட்டினால அவன் பேரையோ அவனால அந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியும். ஆபலோ நம்ப முடியல, இருந்தாலுமே அது உண்மைதான், இது ஒரு நல்ல வாய்ப்பு, அதனால உங்ககிட்ட ஒரு வார்னிங் கொடுக்குறேன், உங்களை யாருமே ரியோ கூட சண்டை போடக்கூடாது. எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, நம்ம 4 பேருமே ஒன்னா சேர்ந்து அவன் கூட சண்டை போட்டாலுமே அவனுக்கு மேட்ச் கிடையாது. ஒருவேளை அவனை ஏத்து சண்டை போடுற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா உடனே சரண்டர் ஆயிடுங்க. அவனை பத்தி நல்லா தெரியும், அவன் உங்களை யாரையும் கொலை பண்ணான், இருந்தாலுமே சரண்டர் ஆயிடுங்க. அப்புறம் நட்டாலி உனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணும், நாங்க அப்ப இல்லைன்னா நீ ரியோவை கேட்கலாம், அவன் எப்பவுமே லைப்ரரியில இருப்பான், அப்படி இல்லைன்னா அட்வென்ச்சரஸ் லாட்ஜ்ல ரூம் 10ல இருப்பான். இப்போ அந்த டஞ்சன் உள்ள போறதுக்கு எல்லாருமே தயாராகிறாங்க. அந்த இடமே இந்த டிவைஸோட பேரு மானா ரெசிடியல். இதை வச்சுக்கிட்டு டஞ்சன் உள்ள ஏதாச்சும் வித்தியாசமான மானா கிடைச்சதுன்னா அது வெளியே இருக்க நம்ம டீமுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஆபலோ அட ஆல்கமியால இந்த மாதிரி விஷயத்துல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அவருமே உனக்கு ஆல்கமி பிடிக்குமா, இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆபலோ எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு
அவளுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவளும் அட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்பா அப்படின்னு சொல்ல, அவளும் பின்ன எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தான். அவரும் ஆபிள் நீ ஒரு அட்வென்ச்சர் ஆனது ஒரு நல்ல விஷயம் தான் போலல. ஆபிளும் சரி எல்லாருமே இப்போ உள்ள போவோம், சொன்ன மாதிரியே 3rd லேயர் மட்டும் தான் நம்ம போறோம். இப்போ ரியோ சொன்ன மாதிரியே அவங்களுக்கு காசு கொடுக்க என்னது இவ்வளவு அப்படின்னு சொல்ல, ரியோவோ ஆமா நம்ம இவ்வளவு எடுத்திருக்கோம்ல அதனால அதுக்கேற்ற சன்மானம். கேட்டவும் இதுக்குள்ள டஞ்சன் திறந்துட்டாங்களா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ரியோவோ ஆமா ஆனா டி ரேங்க்ல அதுக்கு மேல இருக்க அட்வென்ச்சர்ல மட்டும் தான் உள்ள போக முடியும். இந்த சைடு அந்த எக்ஸ்பெடிஷன்ல ஆபிளுமே 3 நாளா நம்ம 7 லேயரை கவர் பண்ணிட்டோம். இருந்தாலுமே எதுவுமே வித்தியாசமா நடக்கல. இந்த 7 லேயர்ல ஒரு மான்ஸ்டர் கூட நம்ம கண்ணுல படல. அந்த ஐட்டம் வெளியே இருக்க டீம் நம்மளோட ரீடிங்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த வித்தியாசமான விஷயமும் நடக்கல. ஆபலும் அப்ப நம்ம இனிமே ஆழமா போனால. ஆனா எதுக்காக அந்த ரீசர்ச்சர்ஸ் இவ்வளவு அவசரப்பட்டு இருக்காங்க? ரியாவும் அவங்க ஒரு தியரியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 38 லேயர் கீழே இருந்துதான் கிரேட் டைட்டில் போர் ஆரம்பிக்கும் சொல்லிட்டு அவங்க தியரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கில்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி E ரேங்க் அப்புறம் F ரேங்க் அட்வென்ச்சர்ஸால டஞ்சன் உள்ள போக முடியாது. உங்களுக்கு வேற வேலை ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்களும் தேடிட்டு இருக்கோம். டஞ்சன் உள்ள அந்த ரீசர்ச்சர்ஸும் போக அவங்க ஒரு டோரை பாக்குறாங்க. இது வேற ஒரு லொகேஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்ல, அந்த ரீசர்ச்சரும் நம்ம அதை கிட்ட ரீசர்ச் பண்ணுவோம் எல்லாருமே ரெடியாங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சுட்டு ரெடி ஆக அந்த கேட்ட அனலைஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே அங்கிருந்து மாயமாயிடுறாங்க. வெளியே நாட்டிலையுமே மானா ரீடிங் பண்ணிட்டு இருந்தா அவளுக்குமே சிக்னல் கட் ஆகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.